ஓம் சாந்தி. 4/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரிசி நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து பாபாவுடைய முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் விகாரியிலிருந்து நிர்விகாரியாக ஆவதற்காக எல்லை இல்லாத தந்தையிடம் இப்போ வந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. நம்ம 2500 வருஷமா துவாபரயுகம் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம விகாரி ஆகிட்டோம். அந்த விகாரியிலேருந்து இப்போ நிர்விகாரியாக ஆகி நம்மளை தேவதை ஆக்கிறதுக்காக கடவுளே வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட இப்போ நம்ம வந்திருக்கிறோம். எனவே உங்களுக்குள் எந்த ஒரு பூதமும் இப்போ இருக்கக்கூடாது சொல்கிறாரு. பூதன்றது ஆக்சுவலாக அந்த 5 விகாரத்தை சொல்கிறார். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரன்றது தான் பூதம். அதுதான் நம்ம மேலே பிரவேசம் ஆயிட்டு நம்ம ஆத்மாவுக்குள்ளே நுழைஞ்சு ஆத்மா கருப்பாக்கிடுச்சு. அதனால் அந்த பூதம் இப்போ இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் முன்னாடி நம்ம இருக்கிறோன்ற இல்லையா, அதனால் இப்போ அந்த பூதம் உங்களுக்குள்ளார எதுவும் இருக்கக்கூடாது சொல்கிறார். கேள்வி: முழு கல்பத்தில் கற்பிக்கப்படாத அப்பேற்பட்ட எந்த ஒரு படிப்பை தந்தை இப்போது உங்களுக்கு கற்பிக்கிறார்? முழு கல்பத்திலுமே 5000 வருடத்திலேயே தேவதைகள் சொர்க்கத்தில் கூட தேவதைகள் ஸ்கூலுக்கு போவாங்க, பாடசாலைக்கு போவாங்க. அங்கே அவங்க இந்த மியூசிக்கு, இந்த பாட்டு, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, ஓவியம், அந்த மாதிரிலாம் கற்றுக்குவாங்க. மற்றபடி இந்த மாதிரி ஒரு கல்வி ஞானத்தை யாருமே மனுஷனை தேவதையாக்குற அந்த கல்வியை யார்கிட்டையும் நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்டது இல்லையா. இப்போ கூட நம்ம இந்த பிறையில் கூட நம்ம இன்ஜினியர், டாக்டர், அந்த மாதிரி அந்த பிறவிக்கு ஒரு பிறவிக்கு நம்ம பதவி அடையிறதுக்கு தான், கலெக்டர் ஆகிறதுக்கு, டாக்டர் ஆகிறதுக்கு, இன்ஜினியர் ஆகிறதுக்கு தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம போயிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இறைவனே இறங்கி நான் உங்களெல்லாம் மனுஷனாக இருக்கிறவங்கள தேவதையாக்குறேன்னு சொல்லி ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு படிப்பு யாருமே கற்றுக் கொடுத்தது கிடையாது நமக்கு. அந்த படிப்பை யார் கற்றுக் கொடுக்குறதுனா தந்தை, எல்லையில்லாத தந்தை. அவர் கடவுள் தான். அவர் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. புதிய ராஜதானியை ஸ்தாபனை செய்வதற்காக கல்வி, மனிதனுக்கு ராஜ்ய பதவி அளிப்பதற்கான கல்வியை இச்சமயத்தில் சுப்ரீம் உயர்ந்த தந்தை தான் இப்போ கற்பிக்கிறாரு. இந்த புதிய கல்வி முழு கல்பத்தில் கற்பிக்கப்படுவதே இல்லை. இதே கல்வியின் மூலம்தான் சத்தியுக ராஜதானி ஸ்தாபனை ஆகிட்டு கொண்டிருக்கிறது சொல்லி இப்போ சொல்றாரு. இப்போ அவர் சும்மா ஞானம் கொடுத்துட்டு இல்லை, இந்த ஞானத்தை மாதா தலையில வைக்கிறாரு. கலசத்தை பெண்கள் தலையில வைக்கிறாரு. பெண்கள் என்ன பண்ணுவாங்க, தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் மற்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா, சும்மா விடுவாங்களா? ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் போதும், உடனே மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் மற்ற வேலை. அது மாதிரி அதனால தான் பாபா நம்ம தலையில கலசத்தை வச்சுக்கிறாரு. இவங்க எப்படி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, முழு உலகத்துக்கும் இந்த கதை போயிடும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட தான் இந்த உண்மையை சொல்றாரு. சத்தியமானவர் சிவன், அவரும் கள்ளங்கபடமற்றவர். அவர் மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாரு, சொல்லிடுவாரு. நம்ம கிட்ட சொல்றாரு, நம்மளும் கள்ளங்கபடம் இல்லாம எல்லார்ட்டையும் சொல்லிடுவோன்ட்டு தான். நல்லது கூட பாருங்க, அதான் சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. அப்ப பெண்கள் தான் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யறதும் அவங்க தான். அவங்க குடும்பத்திலையும் அவங்க நல்லதும் அவங்களால தான் நடக்குது, கெட்டதும் அவங்களால தான் நடக்குது. பாபா சொல்றாரு, இப்போ இந்த கல்வி மூலமா ராஜதானியை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்றாரு. ஏன்னா முழு உலகத்திலையுமே இப்போ ராஜ்யம் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்காரு. கண்ணுக்கு தெரியாத ஸ்தாபனை இப்போ நடந்துட்டு இருக்குது. ஓம் சாந்தி. நாம் ஆத்மாக்கள் ஆவோம். நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள், சரீரம் கிடையாது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. இதற்கு ஆத்ம உணர்வு என்று கூறப்படுகிறது. இப்பதான் நமக்கு தெரியுது இல்லையா. நம்ம கூட ரொம்ப நாளா இந்த தேகம்தான் நம்மன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ பாபாட்ட வந்த பிறகுதான் தெரியுதுன்னு, ஐயோ நம்ம இந்த சரீரமே கிடையாது, நம்ம ஆத்மா பல பிறவிகள் எடுத்து மறுபிறவி எடுத்து இந்த உடல்ல கடைசியா இந்த உடல்ல நடிச்சிட்டு இருக்கிறோன்றது இப்பதான் நமக்கே தெரிஞ்சிருக்குது. இதற்கு தான் ஆத்ம உணர்வு, தேகி அபிமானி என்று கூறப்படுகிறது சொல்றாரு. மனிதர்கள் எல்லாருமே தேக அபிமானியா தான், தேக உணர்வுடையவர்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ உலகத்துல எல்லாருமே அந்த தேகம்தான் நான் நினைச்சுக்கிட்டாங்க. இந்த தேகத்துக்காக தான் எல்லாமே செய்யறாங்க. அந்த தேக உறவினர்கள் தான் எல்லாரும் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இது இருப்பதே பாவாத்மாக்களின் உலகமாகன்னு சொல்றாரு. நீங்க தேகத்தோட இருக்கும்போது ஒரு காலத்துல நீங்க புண்ணிய ஆத்மாக்களா இருந்தீங்க, தேவதைகளா இருக்கும்போது இதே மாதிரிதான் உங்க கூட எல்லாரும் இருந்தாங்க. இருந்தாலும் நீங்க பாவம் செய்யல. ஆனா இப்போ கலியுகம் ஆயிடுச்சு. இந்த டைம்ல எல்லாம் தேக உணர்வுல பாவம் செய்யறாங்கன்னு சொல்றாரு. அதாவது விகாரி உலகமாக இப்ப இருக்குது. உலகமே இப்ப விகாரி உலகமா இருக்குன்னு சொல்றாரு. ராவண ராஜ்யமாகும். இது ராவண ராஜ்யம். சத்தியுகம் கடந்து போய்விட்டுள்ளது சொல்றாரு. சொர்க்கம் ஏற்கனவே இருந்தது உலகத்துல. இப்ப அது முடிஞ்சு போச்சு. எப்படி இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்தது, இப்ப எப்படி மாடி மேல மாடியா கட்டிட்டு இருக்காங்க இல்லையா. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காந்தி பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு வீடு தான் இருக்கும்.
வெறும் நிலமா வெறும் ஆறா அப்படிதான் இருந்தது இல்லையா? ஆனா இப்ப பாருங்க எப்படி ஆயிடுச்சு. அது மாதிரி ஒரு காலத்துல இந்த உலகமே பாரத பூமியில சொர்க்கம் இருந்தது, சத்தியுகம் இருந்தது, அது போயிடுச்சுன்னு சொல்றாரு. அங்க எல்லோரும் நிர்விகாரியாக இருந்தாங்க. அந்த சொர்க்கத்துல வாழ்ந்தவங்க எல்லாரும் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாம கள்ளங்கபடம் இல்லாம இருந்தாங்க. அவங்க தான் தேவதைகள். நாமே தான் அந்த தூய்மையான தேவதைகளாக இருந்தோம். மற்றும் 84 பிறவிகளுக்கு பின் இப்படி தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம் என்பதை இப்ப குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பாபா சொல்லி சொல்லி நீ தான் அதுன்ட்டாரு. கடைசியில இவ்வளோ கதையும் சொல்லிட்டு நீங்க தான் அதுன்ட்டாரு, நீங்க தான் மறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அவர் சொல்லிதான் நமக்கே தெரியுது நம்ம வந்து மறுபிறவி எடுத்து எடுத்து இப்படி ஆயிட்டோம்ட்டு. எல்லோரும் 84 பிறவி எடுக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. யார் முதல்ல இருந்து சொர்க்கத்துல வராங்களோ அவங்க 84 பிறவி எடுக்கிறாங்க. 9 லட்சம் பேர்ல யார் வராங்களோ அவங்க 84 பிறவிகள். அதுக்கப்புறம் யாரெல்லாம் முயற்சிகள் வந்து தளர்வா பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களாம் கம்மியா பிறவி எடுப்பாங்க. பாரதவாசிகள் தான் தேவதைகளாக இருந்தாங்க. இந்த இந்து தர்மம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பாரதத்துல தானே இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் முக்கால்வாசி தேவதைகளா இருந்தாங்கன்னு சொல்றாரு. அவர்கள் தான் 82, 83, 84 பிறவி எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அவர்கள் தான் தூய்மையற்றவர்களாக இப்ப ஆகியிருக்கிறாங்க. பாருங்க, முழு உலகத்திலுமே ரொம்ப தவறு நடக்குதுன்னு இந்தியாவில தான் நிறைய நடக்குது. அதுக்கு வந்து எந்த ஒரு குற்றத்துக்கான ஒழுங்கான ஒரு தீர்ப்புமே கிடையாது. மற்ற நாட்டிலலாம் டக்கு டக்குன்னு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க, அப்போ பேச சாவடிச்சிருவாங்க. ஒரு தவறு செஞ்சா உடனே அதுக்கான தண்டனை அப்படியே தூக்கில் போட்டுருவாங்க. இங்க வந்து ஒரு கேஸ் நடக்கிறதுக்கே 6 மாசம் ஆயிடும், இல்லை 4, 5 வருஷம், 10 வருஷம் கூட ஆகுது அந்த கேஸுக்கான தீர்ப்பு கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி இப்ப இந்தியாவில தான் ரொம்ப தூய்மையற்றவர்களா ஆகியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பாரதம் தான் அழியாத கண்டம் என்று பாடப்பட்டுள்ளது. ஆனா ஒரு காலத்துல பாரதம் தான் புண்ணிய பூமியா இருந்தது, தங்க குருவியா இருந்தது. அது என்னைக்குமே அழியாது. இப்ப விநாசம் நடக்குது இல்ல, விநாசத்துல எல்லா கண்டமும் மூழ்கிடும். அதனால்தான் கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்கா, எல்லாம் அந்த டிஸ்கவர்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஒரு ஒரு இடமா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்தியா வந்து கண்டுபிடிக்கவே இல்லை, அது எப்பயுமே இருக்குது. அதனால பாரதம் எப்பயுமே அழியாத கண்டம்னு பாபா சொல்றாரு. பாரதத்தில் லட்சுமி நாராயணன் ஆட்சி இருக்கும்போது இது புதிய உலகம், புதிய பாரதம் என்று அழைக்கப்பட்டது. பாரதத்துல ஒரு காலத்துல லட்சுமி நாராயணனோட ஆட்சி இருக்கும்போதுதான் புது உலகம், புதிய பாரதம்ட்டு அது அழைக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. இது இப்ப வந்து பழைய உலகம், இப்போது இருக்கிறது பழைய உலகம், பழைய பாரதம் பாபா சொல்றாரு. இப்ப என்ன, இது பார்த்தா புதுசு மாதிரியா இருக்குது, இல்லை இங்கதான் ஒரே வைர வடிரம் கொட்டி கிடக்குதா? இங்கேயே வந்து நம்ம நாடு மற்ற நாட்டுல கடன் வாங்கிட்டு இருக்குது இல்லையா, இதை போய் எப்படி புது பாரதம்னு சொல்ல முடியும்? அவர்களோ சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தாங்க. ஒரு காலத்துல புது பாரதமா இருக்கும்போது அங்க தேவதைகள் வாழ்ந்தாங்க. அவங்க வந்து அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. குழந்தைகள் கூட அவங்க ஜாலியா இருப்பாங்க, யாருக்கும் எந்த துக்கமுமே கிடையாது. இரவு 12 மணிக்கு கூட நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு தேவதைகள் உலா வந்தா கூட அங்க அவங்களுக்கு எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி உலகமா இருந்தது, சம்பூர்ண நிர்விகாரியா இருந்தாங்க. எந்த ஒரு விகாரமுமே அங்க இருக்கவில்லை சொல்றாரு. இந்த தேவதைகள் தான் பின்னாடி 84 பிறவி எடுத்து இப்போது தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. காமத்தின் பூதம், கோபத்தின் பூதம், பேராசையின் பூதம், இவை எல்லாமே கொடிய பூதங்களாகும் பாபா சொல்றாரு. இவற்றில் முக்கியமானதே தேக அபிமானத்தின் பூதமாகும் சொல்றாரு. பாருங்களேன், அந்த தேக அபிமானம், நான்ட்டு அந்த அகங்காரம், நான் யார் தெரியுமா, நான் கலெக்டர், நான் பிரதம மந்திரி, நான் வந்து டாக்டர் அப்படின்ட்டு அந்த தேக அபிமானம் இருக்கு பாருங்க. எங்க அப்பா யார் தெரியுமா, உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவேன், இந்த மாதிரி நான் யார் தெரியுமான்ற அந்த தேக அபிமானத்தினுடைய அகங்காரத்தின் பூதம் தான் பெரிய பூதம்ன்றாரு. அது மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுரும். ஏன்னா கடவுள் வந்திருக்கிறார், அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் உங்களுடைய சேவகன் சொல்றாரு. எப்பேற்பட்டவர், இந்த அண்ட சராசரத்துக்கே அதிபதி, உலகத்தையே படைச்சவரு, அவர் நினைச்சா டிராமால என்ன வேணா செய்ய முடியும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுடைய சேவகன் சொல்றாரு. அவ்வளவு ஒரு பணிவு நிற அகங்காரியா இருக்கிறாரு. ஆனா எங்க இருந்து வந்து இந்த தேகாபிமானம், இந்த நான் என்ற அந்த பூதம் தான் நமக்குள்ளார நுழைஞ்சு நம்மள இந்த மாதிரி ஆக்கிடுச்சுன்னு சொல்றாரு. அதனாலதானே அந்த ஈகோனாலதானே நிறைய பிரச்சனை நடக்குது. நான் பெருசு நீ பெருசு, நான் பெருசா நீ பெருசா, எனக்கு மரியாதை கொடுக்கல, இதுதான் இப்ப பெரிய பிரச்சனைகளாவே உலகத்துல போயிட்டு இருக்குது இல்லையா. தேக அபிமானத்தின் பூதம் தான் பெருசுன்னு சொல்றாரு. அதனால்தான்
இந்த ராவணன் வந்து ராமர் வந்து ஒரு ஒரு தலையா பிச்சு பிச்சு போடுவார். ஒரு ஒரு தலையா அந்த 10 தலையில பிச்சு பிச்சு போடுவார். திரும்ப திரும்ப அந்த ஒட்டிக்கும். அப்புறமா ராமர் வந்து இவனை எப்படிதான் அழிக்கிறது சொல்லிட்டு அந்த வயித்துல வந்து நாபி கமலத்துல ஒரு அம்பை விடுவார். அதோட அழிஞ்சிருவான். அதுதான் தேக அபிமானம். நம்ம காமத்தை விடுறேன், கோபத்தை விட்டுறேன், பேராசையை விட்டுறேன்ட்டு ஒன்று ஒன்றா விட்டோம்னா அது திரும்ப திரும்ப ஒன்று ஒன்றா முளைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அம்சம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போ நீங்கள் வந்து அந்த தேக அபிமானம், நான் இந்த உடல்லே கிடையாது, நான் புள்ளி, நான்லாம் ஒரு புள்ளி, நான் ஒரு ஆத்மா புள்ளி, இந்த 800 கோடி ஆத்மாக்கள்ல நானும் ஒரு புள்ளி, அவ்வளோதான், நான்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டு நீங்க ஒரு அகங்காரியா பணிவா மாறிட்டீங்கன்னா உங்கள்ட்ட அந்த எந்த விகாரமே வராது. நான் புள்ளின்னு நினைச்சு பாபாவை புள்ளியா நினைச்சீங்கன்னா எதுவுமே கிடையாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க இந்த உடல் நினைச்சுக்கிறதுனால தான் உங்களுக்கு எல்லா பூதமும் வந்து ஆட்டி வைக்குது. அதனாலதான் எல்லா பிரச்சனையுமே நமக்கு வருது. பாபா சொல்றாரு, நீங்க ஆத்மான்னு உணருங்க, என்ன நினைங்க, அவ்வளவுதான், நீங்க ராவணனை அழிச்சிடலாம்னு சொல்லி சொல்றாரு. இது ஒரு ராவண ராஜ்யம் அல்லவா. இந்த ராவண பாரதத்தின் அரை கல்பத்தின் எதிரி ஆவான். இந்த ராவணன் வந்து இந்தியாவுடைய 2500 வருஷ எதிரி. அவனை எரிக்கிறாங்க இல்லையா. ஒவ்வொரு பண்டிகை, தசரா பண்டிகை முடியும் போதும் ஒவ்வொரு வருஷமும் பெருசு பெருசா செஞ்சு எரிக்கிறாங்க. ஏன் ஏன் சின்ன சின்னதா செஞ்சு எரிக்கலாம்ல, பெரிய பெரிய ராவணன் சிலையா செஞ்சு எரிக்கிறாங்க. ஏன்னா வருஷம் அந்த 5 விகாரம் அதிகமாயிட்டே போகுது எல்லாருக்குள்ளாரையும். அதனால்தான் அப்படி எரிக்கிறாங்க. அப்போது மனிதனுக்குள் 5 விகாரங்கள் பிரவேசம் செய்கின்றன சொல்லி சொல்றாரு. இந்த தேவதைகளுக்குள் இந்த பூதங்கள் இருக்கவில்லை. ஆனா சொர்க்கத்துல யாருக்குமே அந்த காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்றுனாலும் என்னன்னே தெரியாது, ஆசை அகங்காரம் எதுவுமே, எல்லாம் அவங்க சுத்தி எல்லாமே இருக்கும், அவங்களுக்கு எது மேலே ஆசையே இருக்காது. வைரம் வைடூரியம் தங்க நகைகள் ரோட்ல கொட்டி கிடக்குமா, தங்கம் வைர வைடூரியம் யாரும் எடுக்கவே மாட்டாங்க. வீடெல்லாம் கதவு திறந்தே கிடக்குமா. எல்லாமே அரண்மனை மாதிரி தானே இருக்கு, திறந்தே இருக்கும். உள்ளார தங்க சேரு, தங்க எல்லாமே தங்கமா தான் இருக்கும். யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆசை என்றால் என்னவென்றே தெரியாது. புத்தர் சொன்னார்ல, ஆசையே அழிவு காரணம். அங்க தேவதைகள் ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலையில இருந்தாங்க. அவங்களுக்கு யார் கத்து கொடுத்தது அந்த மாதிரி ஆசைனா என்னன்னே தெரியக்கூடாதுன்னு யார் சொல்லி கொடுத்தது? கடவுளே வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அதனாலதான் அவங்க அப்படி ஆயிருக்கிறாங்க. பிறகு மறுஜன்மை எடுத்து எடுத்து இவருடைய ஆத்மா கூட விகாரங்களில் வந்து விட்டது. இதே மாதிரிதான் பிரம்மா பாபா கூட ஒரு காலத்துல கிருஷ்ணரா இருந்தார். அவர் மறுபிறவி எடுத்து எடுத்து இப்ப விகாரங்கள்ல அவரும் வந்துட்டாரு. நாம் தேவதைகளாக இருக்கும்போது எந்த ஒரு விகாரத்தின் பூதம் கூட நமக்குள்ளார இருக்கவே இல்லைன்ட்டு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நம்ம கூட ஒரு காலத்துல சொர்க்கத்துல தேவதையா இருந்தோம். அப்ப நம்ம கூட இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இல்லாம தான் இருந்தோம். சத்தியுக திரேதாவிற்கு கூறப்படுவதே ராமராஜ்யம் ஆகும் சொல்லி சொல்றாரு. துவாபர கலியுகத்திற்கு தான் ராவணராஜ்யம்ட்டு சொல்லப்படுது. இப்ப இந்த முழு உலகமே ராவணன் தான், பிடியில இருக்குது. இலங்கை மட்டும் ராவணனோட பிடியில இல்ல, முழு உலகமே இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துக்கு வசமாகி இருக்கிறாங்க எல்லாருமே. அதுல இருந்து வெளியே வர முடியல. இங்க ஒவ்வொரு ஆண் பெண்ணிற்குள்ளும் 5 விகாரங்கள் இருக்கின்றன சொல்லி சொல்றாரு. துவாபரம் முதல் கலியுகம் வரை 5 விகாரங்கள் தான் இருக்கின்றன சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் துவாபர யுகம் ஆரம்பத்துல இருந்து கலியுகம் இறுதி வரைக்கும் இந்த 5 விகாரம் நம்ம கிட்ட வந்துருச்சு. ஆனா துவாபர யுகத்துல ரொம்ப அந்த அளவுக்கு கிடையாது. ஓரளவுக்கு அவங்க கள்ளங்கபடம் இல்லாம தான் இருந்தாங்க. துவாபர யுகம் கடைசியில தான் வந்து ஒருத்தர் வந்து ஒரு நிலம் வித்தாராம், இன்னொருத்தர்கிட்ட வித்தாராம். அப்ப வந்து அந்த இன்னொருத்தர் வந்து இந்த நிலத்துல வந்து அடியில வந்து ஒரு தங்க புதையல் இருந்தது, இது நீங்க என்கிட்ட வித்தீங்கல்ல, சரி இதுல இருந்தது, இது உங்களுக்கு தானே சொந்தம்னு சொல்லி அவர் வித்தவர்கிட்டே கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு. அவரும் சரி இல்லப்பா, என் பண்ணியே வச்சுக்கோ, நான் தான் உன்கிட்ட கொடுத்துட்டேன்லன்னு இவர் சொல்லிக்கிறாரு. இவர் இல்ல உங்க நிலம் தான், நீங்களே வச்சுக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. கடைசியில கோர்ட்டுக்கு போயிருக்குது. அது துவாபரயுகம் முடிவு, மறுநாள் கலியுகம் ஸ்டார்டிங். அப்ப கோர்ட்டுக்கு போனோடனே கோர்ட்ல போயிட்டு 2 பேரும் என்ன பண்ணிருக்கிறாங்க, இது எனக்கு அவர் கொடுத்துட்டாரு, எனக்கு தான் அது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரை மாத்திட்டு இல்ல என்னுடைய நிலத்தை நான் முன்னாடியே கொடுத்தேன், ஆனா என்னிதுலதான் அது இருந்தது, என்னிது அதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்க. அது எப்பன்னா கலியுகம் ஸ்டார்டிங்ல தான் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப கலியுகம் வந்துருச்சுனாலே பாருங்க, ஒன்னிதும் என்னிதுன்ற மாதிரி ஆயிடும். துவாபர யுகத்துல என்னிதெல்லாம் என்னிதுப்பா, ஒன்னிதுப்பா, என் விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்ட்டு வாழ்ந்தாங்க எல்லாரும். ஆனா கலியுகத்துல பாருங்களேன், அவ்வளவு ஆசை, பேராசை,
எண்ணிதும் எண்ணிது உன்னிதும் எண்ணிதுன்ட்டு வாழறாங்க எல்லாரும். அதனாலதான் அழிஞ்சு போயிடுறாங்க. பேராசைனால யாருமே வாழ முடியாது, அழிஞ்சிருவாங்க. இந்த பாபா சொல்றார், துவாபரகம் முதல் கலியுகம் வரை 5 விகாரங்கள் தான் இருக்குது. இப்போது நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றார். விகாரில இருந்து நிர்விகாரி ஆவதற்காக எல்லையில்லாத தந்தைகிட்ட இப்ப வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல இருந்து வெளி வரதுக்காக தான் நம்ம இங்க பாபாட்ட வந்திருக்கிறோம். ஒரு பாபாவை தவிர இதை நீக்க முடியாது. எந்த சாது சன்னியாசிகள்கிட்ட போனாலும் அவங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க காமத்தை விட்டுருங்க, வீட்டுல இருந்தாலும் என்ன நினைங்க, இதெல்லாம் யாருமே சொல்லல சாது சன்னியாசிகள். ஏன்னா அவங்களே அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் வீட்டை விட்டு போயிட்டாங்க. அவங்க எப்படி நமக்கு பயிற்சி கொடுப்பாங்க? இது வந்து கடவுளே வந்து நமக்கு பயிற்சி கொடுக்குறாரு. எப்படி இதுல இருந்து வெளியே வர முடியும்? ஏன் நம்ம என்னென்ன செஞ்சோம்னா காமத்துல இருந்து வெளியே வர முடியும், கோபத்துல இருந்து வெளியே வர முடியும்னு கடவுளே வந்து இப்ப பாடம் எடுக்கிறாரு, சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா இது முழு உலகத்துல யாருக்குமே இந்த யுக்தியே தெரியாது, எப்படி ராவணன்ட்டு வந்து தப்பிக்கிறதுன்ட்டு. நிர்விகாரி ஆகி ஒருவேளை யாராவது விகாரத்தில் விழுந்து விடுகிறீர்கள் என்றால் நீங்கள் முகத்தை கருப்பாக்கி கொள்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா சொல்ல சொல்ல மாறிட்டே வந்துட்டு திடீர்னு திரும்ப நீங்க காமம் கோபத்துல போய் விழுந்துட்டீங்கன்னா நீங்க உங்க முகம் கருப்பாக்கிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் கிருஷ்ணரை வந்து ஷியாம் சுந்தர்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணரே வெள்ளை வெள்ளை சிலையாவும் காமிச்சிருப்பாங்க, கருப்பு சிலையாவும் அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கிருஷ்ணர் தான் அந்த 84 பிறவி எடுத்து கருப்பாகவும் ஆகிறாரு, விகாரத்துல போறாருன்றதான் அந்த மாதிரி அவங்க சிம்பாலிக்கா பக்தி மரத்துல காமிச்சுக்கிறாங்க. பாபா சொல்றாரு, இப்ப என் பேச்சு கேட்காம நீங்க விகாரத்துல போனீங்கன்னா கருப்பாயிருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது மீண்டும் வெண்மையான முகம் தூய்மையாவது ரொம்ப கடினம்னு சொல்லி சொல்றாரு. இந்த டைம்ல நீங்க தூய்மை இழந்தீங்கன்னா அப்புறம் வந்து கஷ்டம்னு சொல்லி சொல்றாரு. வெள்ளையாகிறது கஷ்டம், அப்புறம் கிருஷ்ணர் மாதிரி ஆகிறது கஷ்டம், 5 அடுக்கு மாடியில இருந்து விழுந்து விடுவது போல ஆகும் சொல்லி சொல்றாரு. இப்ப ஞானத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து விகாரத்துல போனோம்னா 5 அடுக்கு மாடியில இருந்து விழறதுக்கு சமம்னு சொல்லி சொல்றாரு. யார் ஃபுல்லா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு பாபா. ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு பாபா பேச்சு கேட்டுட்டு நம்ம வந்து விகாரத்துல போறோம்னா 5 அடுக்கு மாடியில இருந்து விழுந்தா என்ன ஆகும்? எலும்புகள் நொறுங்கி விடுகின்றன சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும், உடம்பும் ஒத்துழைக்காது, திரும்ப ஞானத்துல நம்மளால முன்னேறி போக முடியாது, அந்த அளவுக்கு மோசமான தண்டனைகள் கிடைக்கும். காமம் மகா எதிரி ஆகும் என பகவானே இப்ப சொல்றாரு என்று கீதையில் இருக்கு. கீதையில கூட இருக்குது, காமம் மகா சத்ருன்னு இருக்கு. ஆனா இது வரைக்கும் எங்கேயுமே நமக்கு சொல்லவே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் பகவத்கீதையில புக்கிலே இருக்குது காம மகா சத்ருன்ட்டு. ஆனா அதை யாருமே சொல்லவே இல்லை இது வரைக்கும். பகவான் கூறுகிறார் என்று கீதையிலும் இருக்குது. பாரதத்தின் உண்மையான தர்ம சாஸ்திரமா இருக்கிறதே கீதை ஆகும். கீதை தான் எல்லா தர்மத்துக்குமே தாயின்னு சொல்லுவாங்க. எல்லா தர்ம சாஸ்திரத்துக்கும் தாயே கீதை தான் சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு தர்மத்தின் சாஸ்திரம் கூட ஒன்றே தான் சொல்லி சொல்றாரு. பாரதவாசிகளுக்கோ ஏராளமாக சாஸ்திரங்கள் இருக்கின்றன. பாரதவாசிகளுக்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது, ராமாயணம், மகாபாரதம். அதற்கு பக்தி என்று சொல்லப்படுகிறது சொல்லி சொல்றாரு. புதிய உலகம் சதோ பிரதானமாக கோல்டன் ஏஜ், தங்க யுகம் ஆகும். அங்கு எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இருக்கவில்லை சொல்லி சொல்றாரு. சொர்க்கத்துல சதோ பிரதானமா இருக்கும், இயற்கை கூட தூய்மையா இருக்கும். அங்க வந்து இந்த மாதிரி அதிக மழை, அதிக புயல், வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி உலகத்துக்கு இப்ப நம்மளை கூட்டு போயிட்டு இருக்காரு பாபா. எந்த ஒரு சண்டை சச்சரவுமே அங்க இருக்காது. அங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஒரே கலவரம், மத கலவரம்னா இருக்கு. ஏன்னா ஒரே ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம், ஒரே இதுதான். எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே மக்கள், நாட்டு மக்கள் எல்லாரும் ஒரே இதை ஃபாலோ பண்றாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரே கடவுள். அது கடவுள் கூட அங்க தெரியாது, நம்ம கடவுள் யாருன்னே தெரியாது. ஆனா தேவதைகளா எல்லாரும் வாழ்வாங்க. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரியே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுடைய எழுந்திருக்கிறதுல இருந்து படுக்கிறதுல இருந்து எல்லாமே அவங்களோட ஆத்ம உணர்வுல எல்லாமே இருக்கும். அப்படியே பாக்குறதுக்கு தேவதை மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. அங்க எந்த சண்டை சச்சரவுமே இருக்காது. அவங்க சண்டைனா என்னன்னே தெரியாது. சண்டை அப்படின்னா என்னன்னு சொல்லி தேவதைகள் கேட்பாங்க. நீண்ட ஆயுள் இருந்தது, எல்லாருமே 150 வருடம் வரைக்கும் வாழ்வாங்க. ஆனா முகத்துல ஒரு சுருக்கம் கூட இருக்காது, அப்படியே இளமையா இருப்பாங்க. எவர் ஹெல்த்தி எவர் வெல்த்தியா இருப்பாங்க, எப்போதும் ஆரோக்கியமாகவும் செல்வந்தராகவும் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு, இருந்தாங்கன்னு சொல்றாரு. தேவதையாக நாம் மிகவும் சுகமாக இருந்தோம் என்ற நினைவு இப்போ உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? அங்க அகால மரணமே இருக்காது. அங்க வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்ட்டு சொர்க்கத்துல யாருமே சொல்ல மாட்டாங்க. அங்க எல்லாருமே 150 வயசான பிறகு காட்சி கிடைக்கும், வேற உடலுக்கு போக போறோம்ட்டு. உடனே காட்சி கிடைச்சோடனே அவங்க சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த உடலை விட்டு ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. அப்படியே ஆத்மா அப்படியே வேற உடலுக்கு போயிட்டு அம்மா வயிற்றுல கர்ப்ப மாளிகையில போய் பிரவேசமாயிடும் ஆத்மா. மற்றபடி இந்த உடல் எடுத்துட்டு போய் இங்க இங்க எப்படி நம்ம பண்றோமோ அந்த மாதிரி அந்த உடல்ல அவங்க பண்ணிடுவாங்க. அங்க என்ன காரியமோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. புதைக்கிறதோ எரிக்கிறதோ ஏதோ அங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல, அது பாபா சொல்லுவார்.
அது மாதிரி பண்ணிடுவாங்க. காலன் பற்றிய பயமே இருப்பதில்லை. அங்கே வந்து யமன் வந்துடுவான் கூட்டின்னு போயிடுவான்ற பயம்லாம் இருக்காது. அங்கே ஹெல்த்து வெல்த் ஹாப்பினஸ் ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். இதானே எல்லாரும் எதிர்பார்க்குறது. எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க? நிறைய காசு இருக்கணும், நல்லா எப்படி இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் காசு வச்சுக்கிட்டு எங்கேயாவது போக முடியும். அப்புறம் எப்பயும் சுகமாக ஜாலியாக இருக்கணும். ஆனால் இது மூணு ஒன்றா இருக்கவே மாட்டுது இல்லையா கலியுகத்தில். நரகத்தில் காசு இருந்தால் மகிழ்ச்சி இருப்பதில்லை, ஆரோக்கியம் இருந்தால் செல்வம் இருக்கிறதில்ல. எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஆனால் நம்ம கையில் காசு கிடையாது, எங்கேயும் போய் சுற்றி பார்க்க முடியாது, எங்கேயும் போக முடியாது, மகிழ்ச்சி இருக்காது. சில பேருக்கு செல்வம் கை நிறையா இருக்கும், ஆனால் ஒரே நோய் நொடியாக இருக்கும், எங்கேயும் வெளில போக முடியாது. இது மாதிரி தான் நரகத்தில் இருக்கிறீங்கன்றாரு. ஏதாவது கொஞ்சம் சரீரத்துக்கு நோய் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இல்லையா சொல்லி சொல்கிறார். இது இருப்பதே அளவற்ற துக்கங்களின் உலகமாக இருக்குது. இப்போ எங்கே இங்கே சுகமாக வாழ முடியுது? எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை. பிரச்சனையே இல்லைன்னா கூட நம்மளே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி வச்சுக்கின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது அளவற்ற சுகங்களின் உலகமாகும் சொல்லி சொல்கிறாரு. ஆனால் சொர்க்கத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கே எப்பயுமே சுகமாக இருப்பாங்க. எவர் ஹெல்த்தி. இங்கே வந்து நம்ம பாபா முரளி கேட்கறதுனால நமக்கு செல்வம் வருது, பாபாவை நினைக்கிறதுனால ஆரோக்கியம் வருது, 21 பிறவிக்கு ஆரோக்கியம் வந்துடுது. பாபாவை நினச்சி நம்ம இந்த ஞானத்தை மற்றவங்க சொல்லி சொல்லி குஷி அடைகிறதுனால குஷியும் அப்படியே 21 பிறவிக்கு நமக்கு குஷியும் அப்படியே இருக்குது. இந்த அளவற்ற சுகங்களின் உலகம் வந்து போக போகிற உலகம் சொர்க்கம்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லையில்லாத தந்தை துக்கங்களின் உலகத்தை படைப்பாரா என்ன? கடவுள் வந்திருக்கிறாரு. கடவுள் வந்து அப்பா யாராவது பிள்ளைக்கு போயிட்டு கஷ்டப்படு, போய் ரொம்ப கஷ்டப்படுன்னு சொல்லி உன்னை வந்து எண்ணெய் சட்டியில் விட்டு வறுக்க சொல்கிறேன்னு சொல்லுவாங்களா? எந்த அப்பாவாவது சொல்லுவாங்களா? அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்மளை வாழ வைப்பாரா அப்பா? கடவுள் வந்து நமக்கெல்லாம் அப்பா, ஆத்மாக்களின் தந்தை. அவர் படைச்சது சுகத்தின் உலகத்தை தான் படைச்சார். சொல்கிறாரு, நான் படைச்சது நல்லா தாங்க படைச்சேன், நீங்கள் தாங்க இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. துக்கங்களின் உலகத்தை அவர் படைப்பாரா என்ன? தந்தையோ சுகத்தின் உலகத்தை தான் படைப்பார். அவர் என்ன சொன்னார்? அதான் அந்த பைபிளில் சொல்லியிருக்கிறாங்க. பைபிள் நமக்கு எல்லாருமே தெரியும். இந்த இறைவன் சொன்னார் ஆதாமியாவால் அந்த அந்த ஆப்பிளை மட்டும் சாப்பிட்றாதீங்கன்ட்டு, சர்ப்பம் தீண்டன ஆப்பிள் அதை சாப்பிட்றாதீங்கன்ட்டு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. இவங்க சும்மா இல்லாமல் அதை சாப்பிட்டுருக்குறாங்க. சாப்பிட்ட பிறகு தான் நரகமாக மாறிடுச்சின்னு சொல்லி கதை கூட இருக்குது பைபிளில். பாருங்களேன், நம்ம ஒன்றுமே நம்ம என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறோம்? காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்தில் போயிட்டோம். அதில் போனதான் இப்போ பிரச்சனையே. ஒருத்தவங்க மேலே பற்று, கணவன் மேலே பற்று, அதனால் கணவன் வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தா நமக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து அவர் எனக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பற்று, அதனால தான் மற்றவங்கள கண்டா பிடிக்கல. இதே தேவதைகள் அப்படி நினச்சாங்களா? இல்லையே. தேவதைகள்கிட்ட அந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அதனால அவங்க கணவன உறவினர்கள் நாராயணனோட உறவினர்களும் அவங்களுக்கு அன்பா, எல்லாரையுமே அன்பா தான் பழகினாங்க. எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. ஒரு வீட்டில் இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் அந்த பாசம் அந்த அன்பு எல்லாமே இருந்தது. ஏன்னா சொர்க்கத்தில் அது இறைவனுடைய ராஜ்யன்றதுனால அப்படி இருந்தாங்க. இங்கே ராவணனோட ராஜ்யம். இங்கே 5 விகாரம் தான் முக்கியம். அதனால நமக்கு எல்லார் மேலேயும் கோபம் வருது. காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் வந்துருச்சு. எப்படி நம்ம இப்படி ஆக்கிட்டோம்? கடவுள் நல்லா தானே படிச்சாரு, இப்படி ஆக்கி வச்சிருக்கிறோம். அந்த காடு இப்போ பாருங்க, காடெல்லாம் அழிச்சு மரத்தெல்லாம் இது பண்ணிட்டா அப்புறம் எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சு வெள்ளம் வந்துடுது இல்லையா? மழையும் வருது, அதே டைமுக்கு வெயிலாகவும் போட்டு வருத்தி சாப்பாட்டுக்கே இல்லாதவர் வறட்சியும் வந்துடுது. இதெல்லாம் யார் பண்ணி வச்சாங்க? கடவுளா பண்ணாரு? நம்மளே தான் பண்ணிக்கிட்டோம். அதான் பாபா சொல்றாரு, மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான் ஒரு பாட்டு கூட இருக்கும் இல்லையா? கடவுள் படிச்ச உலகத்தை இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. பிறகு ராவண ராஜ்யம் வந்தது சொல்லி சொல்றாரு. பின் அவனிடம் இருந்து துக்கம் அசாந்தி உங்களுக்கு கிடைச்சிச்சு. நீங்க போனீங்க அந்த 5 விகாரத்துல, அப்புறம் என்ன கிடைக்கும்? அதனாலதான் துக்கம் நிம்மதியின்மையெல்லாம் கிடைக்குது. சத்தியுகம் என்பது சுகதாமமாக, ஆனா கடவுள் படிச்சது சொர்க்கம், அது சுகதாமம், சுகம் மட்டுமே கிடைக்கும். கலியுகம் வந்து துக்கதாமமாகும். விகாரத்தில் செல்வது என்பது ஒருவர் மற்றொரு மீது காமவாளை செலுத்துவதுன்னு சொல்லி சொல்றாரு. விகாரத்துல போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனைன்றாரு. இதுவோ பகவானின் படைப்பல்லவா என்று மனிதர்கள் கூறுகிறார்கள். ஆனால் கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க, அப்புறம் குழந்தை எப்படிங்க பிறக்கும்? கடவுள் தான் இந்த மாதிரி படைச்சாரு, இப்படிதான் விகாரத்துல போனாதான் குழந்தை பிறக்கும், அப்பதான் வந்து உலகம் விருத்தி அடையும், அதில் கடவுள் தானே இதையும் படைச்சிருப்பாரு. நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க, மனுஷங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு. கடவுளே சொல்றாரு, சிவனே வந்து சொல்றாரு, இல்ல சொர்க்கத்துல குழந்தை பிறக்கும், யோகா பலத்தினால்தான் குழந்தை பிறக்கும். லட்சுமியும் நாராயணனும் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு எண்ணத்துல தான் நினைப்பாங்க, உடனே அவங்க கர்ப்ப மாளிகையில குழந்தை வந்துடும். அந்த மாதிரியும் குழந்தை பிறக்க முடியும். அதனால தானே குந்தியோடைய உதாரணம் காமிச்சிருக்கிறாங்க மகாபாரதத்துல. சூரியனை பார்த்தாங்க, ஒரு ஸ்லோகன் தான் சொன்னாங்க, உடனே கையில குழந்தை கர்ணன் பிறந்துட்டாரு. அப்ப இத உதாரணம் எல்லாம் சாஸ்திரத்திலே காமிச்சிருக்கிறாங்க, அப்புறம் ஏன் கேள்வி கேட்குறீங்கன்றாரு பாபா.
பாபா சொல்றாரு, இதெல்லாம் வந்து பகவானுடைய படைப்பு கிடையாது, ராவணனுடைய படைப்பு. அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் பகவானின் படைப்பு அல்ல சொல்லி சொல்றாரு. இது ராவணனின் படைப்பாகும். பகவானோ சொர்க்கத்தை தான் படைச்சார். கடவுள் சண்டை போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாரா? கடவுள் வந்து இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? அவர் படைச்சதோ சொர்க்கத்தை தான் படைச்சாரு. அங்கு காமவாலே இருக்காது சொல்லி சொல்றாரு. அப்படின்றி துக்கம் சுகத்தை பகவான் கொடுக்கிறார் என்பதல்ல. ஆனா வந்து துக்கம் கூட சொல்றாங்க, இந்த ஈஸ்வரனை குழந்தைய கொடுத்தாரு, குழந்தைய எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி துக்கத்தையும் சுகத்தையும் இவர் தான் கொடுக்குறாரு. இவர் என்னதான் ஒரு சைக்கோவா இருப்பாரு அப்படிலாம் சொல்லி திட்டுறாங்க கடவுளே. கடவுள் சொல்றாரு, நான் எங்கேயோ சிவனேன்னு இருக்கிற என்ன போய் இழுத்து விட்டுறீங்களே, உங்க கர்மாப்படி உங்களுக்கு குழந்தை பிறகுது, உங்க கர்மாப்படி அந்த குழந்தையும் போயிடுது, அந்த குழந்தையோட கர்மாப்படி அந்த பாகம் முடிஞ்சிருச்சு, பார்த்து முடிச்சிருச்சு, அது போயிடுச்சு, அதுக்காக என்ன போய் இழுத்து திட்டுறீங்களேன்னு சொல்லி சொல்றாரு. எங்க நான் நடுவுல வந்து மாட்டினேன் உங்கள்கிட்ட? இது மாதிரிதான் சிவனேன்னு அந்த கள்ளங்கப்படம் இல்லாம இருக்கிற என்ன திட்டினா உங்களுக்கு என்ன நடக்கும்? அதனாலதான் இப்படி இறங்கி இறங்கி வந்துட்டீங்க. பாவம் செஞ்சு செஞ்சு இன்னும் பாவம் மூட்டை சும்மா வந்து உங்க தலை மேல இருக்கிறது காரணமே நீங்க என்ன சர்வ வியாபின்னு சொல்லிட்டீங்க. எதுக்கு எடுத்தாலும் என்னையே திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க கர்மாபடி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்குது. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்லி சொல்றாரு. அட பகவான் எல்லையில்லாத தந்தை குழந்தைகளுக்கு எப்படி துக்கம் கொடுப்பார் சொல்றாரு பாருங்களேன். நான் உங்களுடைய அப்பா, நான் போய் உங்களுக்கு துக்கம் கொடுப்பேனான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நீங்கள் துக்கத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிறீங்க, அதுக்கு கூட நான் தீர்வு கொடுக்க தான் இப்போ வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அவரோ நான் சுகத்தின் ஆஸ்தி அளிக்கிறேன் என்று இப்போ சொல்கிறாரு. பிறகு அரை கல்பத்திற்கு பின்னன் திரும்ப நான் இந்த மாதிரி உங்களை குளிப்பாட்டி உட்கார வச்சுட்டு போனால் திரும்ப 2500 வருஷம் கழிச்சு திரும்ப நீங்கள் அந்த மாயா ராவணன்ட்ட தான் போவீங்க. சாபக்கேட்டுக்கு அந்த ராவணன் வந்து உங்களை உள்ளாக்குகிறான்னு சொல்லி சொல்கிறாரு. சத்தியுகத்தில் ஏராளமான சுகம் இருந்தது. மிகுந்த செல்வமுடையவர்களாக தான் இருந்தாங்க. ஒரே ஒரு சோம்நாத் கோயில்ல எவ்வளவு வைர வைடூரியங்கள் இருந்தன. இந்த கஜினி முகமது வந்து 17 முறை படையெடுத்து வந்தாராம் சோம்நாத் கோயில்ல. வந்து எதுக்கு வந்தாருன்னு, அவர் வந்து வந்து தோல்வி அடைஞ்சு போனாருன்னு நம்ம புக்கில் படிச்சிருவோம். கடைசியில் பார்த்தா சோம்நாத் கோயிலில் இருக்கிற வைர வைடூரியங்கள்லாம் கடத்திட்டு போகிறதுக்கு தான் வந்தாராம். அதனால நிறைய போயிடுச்சான். பாபா சொல்றாரு, ஒரே ஒரு சோம்நாத் கோயில்ல தான் வைர வைடூரியங்களே இருந்தன. பாரதம் எவ்வளோ சேப்புடையதாக இருந்தது. வேற நாட்டுலலாம் இல்லையே, வெளிநாட்டுலயே அப்படியே வைர வைடூரியம் இருந்தது இல்லையே. நம்ம பாரதம் தான் தங்க குருவியா இருந்த ஒரு காலத்துல. அப்ப சொர்க்கம் இருந்திருக்கும் தானே. ஒரு கோயில்லயே இவ்வளவு வைர வைடூரியம் இருக்கும்போது அப்ப உலகம் முழுசா பாரதமா இருந்துச்சு. அந்த பாரதத்துல சொர்க்கம் இருந்துச்சு, அந்த சொர்க்கத்துல வைர வைடூரியம் இருந்துச்சு. அதையே நம்ப மாட்டீங்க. இப்ப சாதாரண கோயில்லயே பாருங்க, இப்ப கூட ஒரு கோயில்ல எடுத்திருக்கிறாங்க நிறைய வைர வைடூரியம். பத்ரிநாத் கோயில்லாம் நினைக்கிறேன், நிறைய எடுத்திருக்கிறாங்க. தங்கம்லாம் நிறைய இருக்குது. அப்ப ஏன் பாரதம் ஒரு காலத்துல சொர்க்கமா இருந்துடக்கூடாது சொல்லி கேட்கிறாரு. பாரதம் எவ்வளவு செழிப்புடையதாக இருந்தது தெரியுமா? இப்போதோ திவால் ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்துல 100% செழிப்பா இருந்தது, சொர்க்கத்துல 100% செழிப்பா இருந்தது. கலியுகத்துல பாருங்க 100% திவால் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி பாரதம் அப்படி ஆயிடுச்சுன்றாரு. இந்த விளையாட்டு கூட உருவாக்கப்பட்டிருக்குது சொல்லி சொல்றாரு. இப்போது இருப்பதோ அயன் ஏஜ், இரும்பு யுகம். உங்க ஆத்மால துரு ஏறி ஏறி முற்றிலுமே தமோ பிரதானமாக எல்லாரும் ஆயிட்டு இருக்கிறாங்க. எது நல்லது கெட்டதுன்னே தெரியல. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு அந்த பாதையில போயிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு துக்கம் இருக்குது. பாபா சொல்றாரு, இந்த ஆகாய விமானம் ஆகியவை கூட 100 வருடங்களாக தான் உருவாக்கி இருக்கிறாங்க. பாருங்களேன், இந்த ஹெலிகாப்டர், இந்த ஏரோப்ளேன் இதெல்லாம் 100 வருஷமா தான் வந்திருக்குது. பிரம்மா பாபா எப்ப சரீரம் விட்டாரோ அவர் அவ்வியக்தமான பிறகுதான் சயின்ஸோட வளர்ச்சி அதிகமா வந்திருக்கு. இந்த 100 வருஷமா தான் இந்த சயின்ஸ் வளர்ச்சி அதிகமா இருக்கு. இதற்கு மாயின் பகட்டுன்ட்டு சொல்லப்படுது. இந்த மாயா வந்து பகட்டு காட்டுது. நம்ம ஈஸ்வரன் வழியில நம்மளை கூப்பிடுறாரா, இது ஒரு பக்கம் இதுவே சொர்க்கம்ட்டு நமக்கு காமிச்சு நம்மள அந்த பக்கம் இழுக்கிறதுக்காக அந்த மாயா வந்து ராவண ராஜ்யம் வந்து பகட்டு காட்டுதுன்றாரு. எனவே மனிதர்கள் சயின்ஸ் தான் சொர்க்கத்தை உருவாக்குகிறதுன்ட்டு தவறா நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, இதுவே சொர்க்கம். எல்லாமே பாருங்களேன், வீடு துடைக்கிறதுக்கு மிஷினு, இது துணி துவைக்கிறதுக்கு மிஷினு, பாத்திரம் விளக்க மிஷினு, இதுவே சொர்க்கங்க. எந்த வேலையும் கிடையாது, ஜாலியா இருக்கும். ஆனா பாருங்க, உடம்புல நோய் மேல நோய் வந்துருச்சு. அந்த காலத்துல எல்லா வேலையும் செஞ்சாங்க, நோயற்றவர்களா இருந்தாங்க. இப்ப நின்ன இடத்துலயே நின்று காலில் வந்து நரம்பு சுளுக்கு வந்துடுது, ஒபிசிட்டி வந்துடுது, அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்துடுது. எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்குது. ஏன் அப்போ இது போய் சொர்க்கமா? பாபா கேட்குறாரு.
ஆனால் இது ராவனுடைய சொர்க்கமாகும் சொல்லி சொல்றாரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற சொர்க்கம் மாயாவுடைய சொர்க்கம். கலியுகத்துல மாயின் ஆடம்பரத்தை பார்த்து உங்களிடம் வருபவர்கள் அபூர்வம் சொல்லி சொல்றாரு. இந்த மாயோட ஆடம்பரத்தினால்தான் யாரும் வரமாட்டாங்க உங்கள்கிட்டன்னு சொல்லி சொல்றாரு. எங்களிடமும் மாளிகை, மோட்டார் ஆகியவை உள்ளன என்று நினைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இதுவே சொர்க்கங்க, எங்க என்கிட்டயே நிறைய மாளிகை இருக்கு, நீங்க என்னமோ சொர்க்கத்துல மாளிகை கிடைக்கின்றீங்க, இப்பயே நான் மாளிகையில தான் இருக்கிறேன், என்கிட்ட பைக் இருக்குதுன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொர்க்கம் என்று சத்தியுகமே கூறப்படுகிறது என்று தந்தை கூறுகிறார். பாபா சொல்றாரு, சொர்க்கம்னா எப்படி இருக்கு தெரியுமா, எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தங்க மாளிகை இருக்கும், எல்லாரும் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் இருக்கும். இங்க என்ன உங்களுக்கு இருக்குது, நீங்க எல்லாருமா அப்படியே ஜாலியா இருக்கிறீங்க, ஒருத்தவங்க அழுவுறீங்க, ஒருத்தவங்க ஏழையா இருக்கிறாங்க, ஒருத்தவங்க பணக்காரனா இருக்கிறாங்க, ஒருத்தவங்க கையில ஒருத்தவங்க வந்து ஹெல்த் இருந்தா ஒருத்தவங்களுக்கு வெல்த் இருக்க மாட்டுது, ஒருத்தவங்களுக்கு வெல்த் இருந்தா ஒருத்தவங்களுக்கு ஹெல்த் இருக்க மாட்டுது, அது மகிழ்ச்சியே இல்லை, இதெல்லாம் ஒரு சொர்க்கமான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது இந்த லட்சுமி நாராயணன் ராஜ்யம் தான் இருந்தது. சொர்க்கம் ஒரு காலத்துல இருந்தது. அப்ப அந்த உலகத்தை யார் ராஜ்யம் பண்ணாங்க, லட்சுமி நாராயணன் ராஜ்யம் பண்ணாங்க. இப்போது அந்த லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருக்கிறதா என்ன சொல்லி கேட்குறாரு. இப்போ பாருங்க, இது சொர்க்கம்ன்றீங்களே, இங்க யார் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, மக்கள் ராஜ்யம் நடைபெறுது, டெமோக்ரஸி நடக்குது, இங்க எங்க லட்சுமி நாராயணன் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க, இதை போய் சொர்க்கம்ன்றீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போது கலியுகத்திற்கு பிறகு மீண்டும் இவர்களின் ராஜ்யம் வரும் சொல்லி சொல்றாரு. இப்ப கலியுக இறுதி முடிஞ்ச பிறகு திரும்ப லட்சுமி நாராயணன் வருவாங்க, அவங்க ராஜ்யம் நடக்கும்ன்றாரு. இது சிவபகவான் வாக்கு. முதலில் பாரதம் மிகவும் சிறிதா தான் இருந்தது, ஆளிலை ஷேப்ல பாரதம் மாறிடும், அதுல கிருஷ்ணர் வந்து பிறப்பாருன்ட்டு சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிறாங்க. ஆளிலையில கிருஷ்ணர் வந்தாருன்னு. உண்மையில ஆளிலையில போய் எங்கேயாவது ஒரு பெரிய கடலாம், அதுல ஆளிலையா, அதுல குழந்தை வருதான், கிருஷ்ணர் குழந்தை, அது எங்கேயாவது நம்ப முடியுதா? அப்பா அம்மா இல்லாம ஒரு ஒரு இலையில போய் ஒரு குழந்தை எங்கேயாவது மிதக்குமா? அது எங்கேயாவது லாஜிக்கா இருக்குதா? நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது, எதை சொன்னாலும் நம்பிடுறது. அதான் பாபா சொல்றாரு, பாரதம் தான் ஆளிலை ஷேப்ல ஆயிடும். ஏன்னா இப்ப பாருங்களேன், எல்லாமே முழுகிட்டு வருதா, எல்லாத்துலயும் ஒரு அப்படியே இந்த சைட்ல எல்லாம் இந்த சென்னை முழுக போகுதுன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப எப்ப நடக்கும்னே தெரியாது. அந்த மாதிரி ஆளிலை ஷேப்ல இந்தியா ஆயிடும். ஆன பிறகு அப்புறம் கிருஷ்ணர் வந்து பிறப்பாரு. அவர் பிறக்கும் போது வெளிச்சமா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. உலகத்துக்கே தெரியும் அவர் பிறந்துட்டாருன்ட்டு, அவ்வளோ வெளிச்சமா இருக்கும்னு சொல்றாங்க. புது உலகத்தில் இருப்பதே 9 லட்சம் தேவதைகள் சொல்லி பாபா சொல்றாரு. புது உலகத்துல 9 லட்சம் தேவதைகள் வந்து பிறப்பாங்க, அவ்வளவே பின்னால் தான் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்களேன், பாரதியார் பாடிக்கிறாரு, 30 கோடின்னு பாடியிருப்பாரு. 30 கோடி தேவர்களா ஏதோ பாடியிருப்பாரு. இந்தியாவுக்கு பாரதத்தோடைய பாப்புலேஷன் அவர் இருக்கும்போது 30 கோடி தான் பாடியிருக்கிறாரு. பாருங்க, அதுக்கப்புறம் தான் இவ்வளோ 800 கோடி கிட்ட வந்திருக்குது. அவங்க இருக்கும் போதெல்லாம் அவ்வளோதான் இருந்திருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி கண்டிப்பா சொர்க்கம் இருக்கும்போது 33 கோடி தேவதைகள் தான் இருந்திருப்பாங்க. வேணா வெளிநாட்டுக்கு சில பேர் போயிட்டு இருப்பாங்க, அங்கங்க பிறந்தாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் பேர் போயிட்டு இருப்பாங்க. இந்தியாவில் அப்போ 30 கோடி தான் இருந்தது. முழு சிருஷ்டி விருத்தி அடைகிறது அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. முதலில் தேவதைகள் மட்டுமே இருந்தார்கள். முதல்ல தேவதைகள் தான் இருந்தாங்க உலகத்துல. எனவே எல்லையில்லாத தந்தை வந்து இப்ப உலகத்தின் ஹிஸ்டரி ஜியாகிரபி சரித்திர பூகோளத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. நமக்கு ஹிஸ்டரி ஜியாகிரபியில 2500 வருஷம் தான் தெரியும். இந்த எல்லையில்லாத ஹிஸ்டரி ஜியாகிரபி நமக்கு இப்பதான் தெரியுது. இந்த துவாபரயுகத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அந்த கதையெல்லாம் இப்ப கடவுளே வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. தந்தை இல்லாத வேற யாருமே இதெல்லாம் சொல்ல முடியாது சொல்றாரு. கடவுளை தவிர இந்த ஞானத்தை வேற யாரும் புரிய வைக்கவே முடியாது. அவரே தான் ஞானம் நிறைந்த காட்ஃபாதர்ன்ட்டு அழைக்கப்படுகிறார். அனைத்து ஆத்மாக்களின் தந்தையும் அவர்தான் ஆவார். ஆத்மாக்கள் அனைவருமே சகோதரர்கள் தான். நம்ம பாருங்களேன், நம்ம அந்த உடலால தான் ஆண் பெண்ணுன்னு வருது, ஆனா ஆத்மா பாத்தீங்கன்னா ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. அதனாலதான் அவரு கிருஷ்ணருடைய உடல்ல வந்து சொல்லும் போது, நான் ஆணும் அல்ல பெண்ணும் அல்லன்னு சொல்லுவாரு. அதான் அந்த ஆத்மா ஆண் தான், எல்லாமே ஆணு தான். அப்ப ஆத்மாவுக்கு ஜெண்டரே கிடையாது, ஆத்மா எல்லாருமே சகோதரர்கள் தான் சொல்றாரு. பிறகு சகோதரன் மற்றும் சகோதரி ஆகிறார்கள். உடம்புல வரும்போது தான் சகோதரன் சகோதரி ஆகுறாங்க. நீங்க அனைவருமே இப்போ ஒரு பிரஜாபிதா பிரம்மா மூலமா தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் சொல்றாரு. அனைத்து ஆத்மாக்களுமே அவருடைய குழந்தைகளாக இருக்கவே இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாருமே ஒரு கடவுளுடைய குழந்தைகள் தான். உலகம் முழுசுமே யூனிவர்சல் பிரதர்ஹுட்னு சொல்றாங்க. ஆனா ஆத்மா சகோதரர்கள். சைனா, இந்தியா சகோதரர்கள்
அவர்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. எப்படின்னு தெரியாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு இறைவனுடைய குழந்தைகள் தான். அவருக்கு பரம்பிதான்ட்டு சொல்லப்படுது. பரம்பிதா பரமாத்மா, அவருடைய பெயரே சிவன் ஆகும் சொல்லி சொல்றாரு. அவ்வளவே, எனது பெயர் ஒரே ஒரு சிவன் என்பதாகும் என்று இப்ப தந்தை வந்து புரிய வைக்கிறார். பிறகு பக்தி மார்க்கத்துல மனுஷங்க நிறைய கோயிலை கட்டிட்டாங்க, நிறைய பேரும் வச்சுட்டாங்க. பபுல்நாத், பசுபதிநாத், மகாகாளேஸ்வர், ஏதேதோ நிறைய பேர்கள். ராமேஸ்வரத்துல ஒரு லிங்கம், அது ஒரு பேரு. நிறைய பேர் வந்து வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி இந்த தண்ணிக்கு விதவிதமான பேர் வைக்கிறாங்களே, இங்க பானின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில, நிம்பு சொல்லுவாங்க, அப்புறம் வாட்டர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடவுள் ஒருத்தர் தான், அவருக்கு பேரு விதவிதமா வச்சுட்டாங்க. அல்லா, அல்லா, ஜெகோவா, அந்த மாதிரி விதவிதமான பேரு. ஒரு கடவுளை தான் பிரிச்சு பிரிச்சு பேர் வச்சுட்டாங்க. மற்றபடி கடவுள் ஒருத்தர் தான். பக்தியின் சாமான்கள் எவ்வளவு ஏராளமாக உள்ளன பாருங்களேன். பக்தி என்ன சொல்றாருன்னு சாமான்கள்னு சொல்றாரு. அவ்வளோ பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட சாஸ்திரங்கள், நிறைய சாமான்களை உருவாக்கி வச்சுக்கிறீங்கன்றாரு. அதே படிப்பு என்று சொல்ல மாட்டாங்க. பக்தியை படிப்புன்னு சொல்ல முடியாது. அது லட்சியம் குறிக்கோளே கிடையாது. படிப்புனா என்னது? நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், ஒரு குறிக்கோள் இருக்கு இல்லையா? பக்தியில என்ன உங்களுக்கு குறிக்கோள் இருக்குது? கோயிலுக்கு போவீங்க, கும்பிடுவீங்க, அங்கேயும் போயிட்டு கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்கேயும் ஒரு கொடுமை வந்து நிற்கும். அப்புறம் வீட்டுக்கு வரும்போதே சண்டை போட்டுன்னு வருவீங்க. இதுல என்னதான் இருக்கு பக்தியில? ஒன்றும் மாற மாட்டீங்க. கும்பிட போனதும் சாமிக்கு தான், ஆனா சாமியே டென்ஷன் ஆயிடும் நீங்க பண்ற வேலையை பார்த்து. அந்த மாதிரி அங்க நின்னுக்கிற சாமியை கூட டென்ஷன் பண்ணிட்டு வந்துருவீங்க. அந்த மாதிரி பக்தியில ஒரு மாற்றமும் கிடையாது, அங்க ஒரு லட்சியமும் கிடையாது. அதான் சொல்றாரு பாபா, பக்தியில ஒரு லட்சியமும் கிடையாது. இது ஞானம், இது படிப்பு சொல்லி சொல்றாரு. இங்க லட்சியம் இருக்குது, இங்க வந்து மாற்றம் ஏற்படணும்ன்றாரு. இருப்பதே கீழே இறங்குவதற்கான வழியாக. பக்தியில எல்லாமே கீழே கீழே இறங்கறதுக்கு தான் சொல்லி சொல்றாரு. கீழே இறங்கி இறங்கி தமோ பிரதானமாக ஆகிவிடும் போது பின் அனைவரும் சதோ பிரதானமாக ஆகி வேண்டியுள்ளது. ஆனா அதுவும் நாடகத்துல இருக்குது. எல்லாருமே இறங்கிதான் ஆகணும். எல்லாரும் டீப்பா போயிட்டு கெட்டு போய் தான் ஆகணுன்றாரு. கெட்டு போயிட்டு தான் திரும்ப கடவுளே வந்து நம்மளெல்லாம் மாத்துவாரு. அப்படிதான் பிரம்மா பாபா முதல்ல எல்லாத்துலயும் பக்தியும் பண்ணிட்டு இருந்தாரு. அதிக பக்தி, அதிகமா தம பிரதானமானதும் அவர் தான். அதுக்கப்புறம் தான் அவரை செலக்ட் பண்ணி அவருக்கு ஞானம் கொடுத்து அவரை மாத்தினாரு. இப்ப அவர் மூலமா நம்மளெல்லாம் மாத்திட்டு இருக்கிறாரு. நீங்கள் சதோ பிரதானமாக ஆகி இப்ப சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. மற்றவர்கள் எல்லாருமே சதோ பிரதானமா ஆகி சாந்தி தாமத்துல இருப்பாங்க. இப்ப நம்ம ஞானத்தை நம்புறதுனால நம்மளாம் சொர்க்கத்துக்கு போயிடும். மற்றவங்க எல்லாம் ஞானத்தை யார் நம்பலையோ, இதெல்லாம் கூட சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஞானம் சொர்க்கன்றதே ஏத்துக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் துவாபர யுகத்துல இருந்து வருவாங்க. ஏன்னா அவங்க சொர்க்கம் பார்த்தே நடிக்கல, அவங்க போய் எப்படி நம்புவாங்க சொர்க்கத்தை? அதனால துவாபர யுகத்துல இருந்து வர்றவங்க சொர்க்கத்தை நம்ப மாட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? போய் தூய்மை ஆயிட்டு பரந்தாமத்துல இருந்துருவாங்க. இதை நல்ல முறையில நீங்க நினைவு செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு பாபா. தூய்மையற்ற எங்களை வந்து தூய்மையாக ஆக்குங்கள்ட்டு நீங்க தான் என்னை கூப்பிட்டீங்க. எனவே இப்போது நான் முழு உலகத்தையும் தூய்மையாக்குறதுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் கங்கை ஸ்நானம் செய்யறதுனால தூய்மையாகலான்ட்டு நினைக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க? 60 வயசானா கங்கைக்கு போயிட்டு வரேன், காசிக்கு போயிட்டு வரேன், குளிச்சா பாவம் போயிடும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒன்றும் போகிறது இல்லையா? அப்படி போயிருந்தா எல்லாம் முக்தி தாமம் போயிருப்பாங்களா, முக்தி அடைஞ்சிருப்பாங்களா? யாருமே அடையல. பாப்புலேஷன் தான் அதிகமாயிட்டு இருக்குது. யாரும் இங்க இருந்து போன மாதிரி தெரியல. ஒண்ணு இங்க பிறந்துட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா சப்டில் பாடியில சுத்திட்டு இருக்கிறாங்க. சூட்சும உடல்ல அந்த ஆசையை நிறைவேறாத ஆத்மாவா, ஆவியா, பேயா அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. சிலர் வந்து உடம்புல பாப்புலேஷன் இதுக்கே 812 கோடி போட்டிருக்குது. பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்கிறோம் இங்க. பர்த் ரேட்டே அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. இன்னமும் வந்து பாப்புலேஷன் தான் அதிகமாயிட்டு இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி கங்கையில குளிச்சு தூய்மையா இருந்தா இந்நேரம் பாப்புலேஷன் கம்மியா இருக்கணும்ல. கடவுள்கிட்ட போயிருப்பாங்கல்ல, யாருமே போலன்னு சொல்லி சொல்றாரு. வந்து நடிச்சவங்க எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அந்த வள்ளலார்ல இருந்து, காந்தியடிகள்ல இருந்து, நேருல இருந்து, ஜீசஸ்ல இருந்து, இயேசுல இருந்து, ஏன் தேவதைகள் லட்சுமி நாராயணன் இங்கதான் இன்னும் நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யாருமே இன்னும் பரந்தாமத்துக்கு வரல என்கிட்ட. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்திட்டு இருக்கிறேன். இப்பதான் எல்லாமே ஃபரிஸ்தாவா மாறிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. கங்கையை பத்தித்த பாவனி என்று நினைக்கிறாங்க. கங்கை தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. பாபா சொல்றாரு. சில சில கோயில் எல்லாம் போனீங்கன்னா கிணத்துல இருந்து தண்ணீர் வரும். இந்த ராமேஸ்வரம் அந்த மாதிரி சில கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிணத்துல இருக்கும். ஒரு நம்ம அத்தினி குளம், அத்தினி இருக்கும், அத்தினி கிணறு இருக்கும். அதுல இருந்து தலையில ஊத்திக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊத்திக்கிட்டா பாவம் போயிடும்னு சொல்லுவாங்க. அதையும் கங்கை தண்ணின்ட்டு நினைச்சு குளிக்கிறாங்க. மறைமுகமான கங்கை என்று நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு.
இதெல்லாம் மறைமுகமான கங்கைன்ட்டு நினைக்கிறாங்க. தீர்த்த யாத்திரை அல்லது எந்த ஒரு மலை மீது சென்றாலும் அதற்கும் மறைமுகமான கங்கை என்பார்கள் சொல்லி சொல்றாரு. தீர்த்த யாத்திரையில போயிட்டு ஏதாவது ஒரு மலைக்கு போனாங்கன்னா அதை கூட மறைமுகமான கங்கைன்ட்டு சொல்றாங்க. இது பொய்யாகும். காட் இஸ் ட்ரூத், இறைவனே சத்தியம் என்று கூறுகிறார்கள். சொல்றாங்க இல்லையா, கடவுள் தான் வந்து உண்மையானவர், சத்தியம் சிவம் சுந்தரம்ட்டு. மற்றபடி ராவண ராஜ்யத்துல எல்லாருமே பொய் பேசுபவர்கள் ஆவார்கள் சொல்லி சொல்றாரு. இது மட்டும் தான் சொல்றாங்க காட் இஸ் ட்ரூத்னு. ஆனா இவங்க வாய் நிறைய பொய் தான் பேசிட்டு இருக்கிறாங்கன்றாரு. எல்லாருமே ராவண ராஜ்யத்துல கலியுக துவாபர யுகத்துல எல்லாருமே பொய் பேசுறவங்க தான் சொல்லி சொல்றாரு. காட்ஃபாதர் தான் உண்மையான கண்டத்தை இப்ப ஸ்தாபனை செய்கிறார். இப்ப சத்தியமான சிவன் வந்துட்டார், அவர் தான் காட்ஃபாதர். அவர் தான் சத்தியமான கண்டத்தை சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்யறாரு. அங்கு பொய் என்ற விஷயமே கிடையாது. இங்க வந்து எல்லாரையும் இவர் படிக்க வைக்கிறாரு இல்லையா நம்மள, இங்க வரவங்க எல்லாருமே உண்மையா மாறிடுவாங்க. இவங்க எல்லாரையும் சேர்த்துதான் கொண்டு போய் அங்க சத்தியுகத்துல விடுறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்களும் எப்படி இருப்பாங்க? உண்மையானவங்களா தானே இருப்பாங்க. பொய் பேசுறவங்களே அங்க இருக்க மாட்டாங்க. தேவதைகளுக்கு தேவதைகளுக்கு போக் கூட தூய்மையானதாக படைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ பாபா வந்து நமக்கு போக வச்சு, பாபா நினைவுல சமைச்சு பாபாவுக்கு போக வச்சுட்டு நம்ம சாப்பிட்றோம். வீட்டில் இருந்தாலும் சரி, சென்டர்களில் இருந்தாலும் நம்ம போக வச்சுட்டு சாப்பிட்றோம். அது தூய்மையான உணவு, இறைவனுடைய நினைவுல சமைக்கப்பட்ட உணவு, தூய்மையான உணவு படைக்கிறாங்க சொல்றாரு. இப்போது இருப்பதே அசுர ராஜ்யம், சத்தியுக திரேதாவில் இருக்கிறது ஈஸ்வரிய ராஜ்யம் சொல்லி சொல்றாரு. அது இப்போது ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. இப்போ அந்த கடவுளே வந்து அந்த சத்தியுக திரேதாயுகத்தில் யாரெல்லாம் போய் நடிக்கணும் அவங்கள உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அது ஈஸ்வரிய ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. இறைவனே வந்து எல்லாரையும் இப்போ தூய்மையாக்குறாரு. இப்போ நம்மளை வந்து செலக்ட் பண்ணி நமக்கு பாடம் எடுத்து பொறுமையாக சொல்லி திருத்திட்டு இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவங்க கேட்காதவங்களும் என்ன பண்ணுவார், அவங்கவுங்க தண்டனை அடைஞ்சு போயிட்டே இருப்பாங்க. அவங்கவுங்க கர்மாவுக்கான தண்டனை அடைஞ்சு போயிட்டே இருப்பாங்க. சொல்கிற பேச்சு கேட்கலன்னா இந்த மாதிரி வெள்ளம், இந்த மாதிரி புயல் எல்லாம் அடித்து எல்லாரையும் அதான் ஒரே நேரத்தில் அவங்களுக்கு தெரியாதுன்றாரு. அப்படியே அவங்க கஷ்டம் கூட படாமல் சரீரத்தை விட்டுருவாங்க. இப்போ இந்த விநாசத்தில் பாம்பு போட்டால் கூட ஒரு செகண்டில் முடிஞ்சிடும். யாருக்குமே அந்த துக்கம் கூட அனுபவமாகாதபடி தான் ட்ராமாவில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அதை முடிச்சிடணும், கடைசியாக முடிச்சு கொசு கூட்டம் மாதிரி எல்லாரையும் கூட்டு போயிடுவேன்னு சொல்கிறாரு. இதில் கஷ்டப்பட வேண்டிய விஷயமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் நம்மளை ரெடி பண்ண தான் இவ்வளோ நாள் ஆகுது. அவருக்கு ரெடி ஆக மாட்றாங்க, தேவதைகள் லேட் ஆக்குறாங்கன்றார். தேவதைகளாக நடித்தவங்க இப்போ மறுபிறவி எடுத்து இப்போ கடைசி பிறவியில் சீக்கிரம் தூய்மையாக மாட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. தேவதைகளிடம் எந்த விகாரமே இருக்கிறது இல்லை. சொர்க்கத்தில் தேவதைகள் விகாரமே இல்லாமல் இருந்தாங்க. ராஜா ராணி எப்படியோ அப்படிதான் பிரஜைகள் இருந்தாங்க. இப்போ ராஜா லட்சுமி நாராயணன் தூய்மையாக இருந்தாங்கன்னா அவங்க கூட இருக்கிற பிரஜைகள்லாம் அவங்கள மாதிரியே தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் காமம், கோபம், பற்றாசை, அகங்காரமே இருக்காது. ராஜா எப்படியோ அவங்க அப்படிதான் பிரஜைகள் எல்லோருமே தூய்மையாக பவித்திரமாக இருப்பாங்க. இங்கு இருப்பவர்கள் பாருங்க, இங்க வந்து டாப் டு பாட்டம் எல்லாரும் பாவம் செய்யறவங்க தான். எல்லாருமே பாவம் செய்பவர்களாக, காம விகாரம் உடையவர்களாக மற்றும் கோபக்காரர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இங்க ஒவ்வொருத்தவங்களும் கலியுகம் இறுதி இல்லையா, வீட்டுக்கு வீடு பிரச்சனை தான். புதிய உலகத்திற்கு சொர்க்கம்ட்டு சொல்லப்படுது. இது வந்து நரகம் என்று கூறப்படுகிறது. தந்தையை தவிர நரகத்தை சொர்க்கமாக வேற யாருமே ஆக்க முடியாது. பாருங்க, உலகத்துல அமைதி ஏற்படணும் மாநாடு நடத்துறாங்க. எப்படி பண்றது, தனி மனிதனால என்ன முடியும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனா கடவுளை தவிர நரகத்தை சொர்க்கமா யாராலையும் ஆக்க முடியாது சொல்லி சொல்றாரு. இங்க இருப்பவர்கள் எல்லோருமே நரகவாசிகளாக, தூய்மையற்றவர்களாக இருக்காங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு ஆள் நினைச்சா அந்த உலகத்தை மாத்த முடியுமா? ஆனா கடவுள் வந்து மாத்திட்டு இருக்கிறாரு. நீங்க எல்லாருமே மாறுங்கன்னு சொல்லி ஒருத்தவங்களும் பாடம் எடுத்து மாத்திட்டு இருக்கிறார். சத்தியுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையானவர்கள். அங்கு நாங்கள் பதீத்த நிலையிலிருந்து தூய்மையாகுவதற்காக ஸ்நானம் செய்ய செல்கிறோம்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. சொர்க்கத்துல யாரும் கங்கையில குளிக்கலாம் போக மாட்டாங்க. நாங்க பாவம் பண்ணிட்டோம் போய் கங்கையில குளிச்சுட்டு வரோம்ட்டு எந்த தேவதைகளும் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க தூய்மையானவங்க, அவங்க கர்மா செய்யறவங்க, ஆத்ம உணர்வுல காரியம் செய்யறாங்க இல்லையா. அவங்க வந்து ஒரு சீனு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. மற்றவங்க வார்த்தையால மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்க பாருங்களா, வார்த்தையாலையும் சரி எண்ணத்தினாலையும் சரி அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்கறது தான் வேலை நமக்கு. இல்லைன்னா தூக்கமே வராது. மற்றவங்களை பத்தி நம்ம வந்து ஏதாவது நினைச்சிட்டே இருக்கிறது, அவங்க சொன்ன சொல்லியே நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறது, துக்கப்படுறதே இங்க வேலை நமக்கு. துக்கம் இல்லைன்னா என்னமோ ஏதோ குறையிற மாதிரி நமக்கு இங்க இருக்கும். ஏன்னா இது துக்கத்தின் உலகம், அதனால இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது பல்வேறு விதமான மனித சிருஷ்டி மரம், மனித சிருஷ்டியோட விருட்சம், கல்ப விருட்சம்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, அந்த மரம் இருக்கு இல்லையா, விதை என்னவோ அந்த மாம்பழம் விதை போட்டோம்னா மாம்பழம் தான் முளைக்கும். இங்க வந்து நம்ம கல்பவிருட்ச மரத்தினோட விதையாவே சிவபாபா இருக்கிறார். அவர்ல இருந்து தான் நம்ம இந்த கல்பவிருட்ச மரமே உருவாகி இருக்குது. இது மனித சிருஷ்டி மரம் சொல்லி சொல்றாரு. சிவன் கோயில்ல, இந்த மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கல்பவிருட்ச மரம் வந்து வச்சிருப்பாங்க.
அதுல விதை ரூபமா இருக்கிறதே சிவன் தான், பகவான் தான் ஆவார். அவரே படைப்பை படைக்கிறார். இப்ப நம்மளாம் கடவுளோட படைப்பு தான். அவர்கிட்ட இருந்து தான் நம்ம வரோம். அவரோட குணங்கள் தான் நம்ம கிட்ட இருக்குது. என்னதான் இங்க காட்டு மிராண்டியா காத்தினாலும் நமக்கு ஒரு ஓரத்துல பாத்தீங்கன்னா ஆத்மாவுல அன்பு இருக்கும், அமைதி இருக்கும். அன்பா பேசுவோம், அமைதியா இருப்போம். அது அந்த குணம் கொஞ்சமாவது நம்ம கிட்ட இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கடவுளுடைய படைப்பு. அதனால சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்களே, ஒரு பாட்டை கூட பாடுவாங்க, கடவுள் பாதி மிருகம் பாதின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, கடவுளுடைய குணமும் நமக்குள்ளார இருக்குது, அந்த அசுர குணமும் அந்த ராவணனுடைய குணமும் நமக்குள்ளார தான் இப்போ இருக்குது. முதலில் தேவி தேவதைகளை படைக்கிறார். கடவுள் வராரு, வந்து முதல்ல அவர் என்ன பண்றாரு, இருக்கிற ஆத்மாவை, ஏற்கனவே அசுரனா இருந்த ஆத்மாவை தான் தேவி தேவதைகளா மாத்துறாரு. தேவி தேவதைகளை படைக்கிறார். பிறகு விருத்தி அடைந்து அடைந்து இத்தனை தர்மங்கள் ஆகிவிடுகின்றன. இந்த தேவி தேவதைகள்லாம் வராங்க இல்லையா, அவங்க வாம மார்க்கத்துல போயிட்டு அவங்க மூலமா நிறைய பேர் பிறக்குறாங்க. அந்த விருத்தி ஆகி ஆகி பாப்புலேஷன் உருவாகி அதுல வேற வேற தர்மம்லாம் உருவாயிடுதுன்னு சொல்றாரு. ஆனா தண்டு வந்து தேவி தேவதைகள் தான் முக்கியமா. அந்த தர்மத்துல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துல இருந்தா மற்ற தர்மங்களே வருதே. தண்டு வந்து மெயின் தர்மமே இந்த தர்மம் தான். இந்த தர்மத்துல தான் மற்ற தர்மங்கள் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் விருத்தி அடைஞ்சு அடைஞ்சு இந்த இத்தனை தர்மங்கள் விடுகின்றன சொல்றாரு. முதலில் ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம் தான் பூலோகத்துல இருந்தது. சுகமே சுகமாக இருந்தது இந்த உலகம். ஒரு காலத்துல உலகத்தில் அமைதி வேண்டும்ட்டு மனுஷங்க விரும்புறாங்க. அதை இப்போது நீங்க இப்ப ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இப்ப நமக்கு பாபா வந்து ஆத்மானு உணர வச்சு நம்மள பாபா நினைச்சாலே நமக்கு அமைதி கிடைச்சிருது இல்லையா. நம்ம கடவுள் கிடைச்சிட்டாரு, நம்ம தேடினதே அவர் தான், அவரே கிடைச்சிட்டாரு. உலகத்துல வேற என்ன வேண்டும். நம்ம வந்து அமைதி ஆயிட்டோம். இப்ப அமைதியினுடைய சக்தியை நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ உலகத்துல அமைதி வேணும்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம தான் அதை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம்னு பாபா சொல்றாரு. மற்ற எல்லாமே முடிந்து போய்விடும். நீங்க பாக்குற எல்லாமே முடிஞ்சிடும். மற்றபடி கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இந்த சக்கரம் இப்போது சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு. இப்போது இருப்பதோ கலியுக கடைசி மற்றும் சத்தியுக ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட புருஷோத்தம சங்கமயுகமாகும். நம்ம வந்து இப்ப புருஷோத்தம சங்கமயுகத்துல வந்துட்டோம். இப்ப ஒவ்வொரு சத்தியுகம் திரேதாயுகம் நடுவுல ஒரு சங்கமயுகம் இருக்கும். அதே மாதிரி திரேதாயுகம் துவாபரயுகத்துக்கு நடுவுல ஒரு சங்கமயுகம். அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு ரெண்டு யுகத்துக்கு நடுவுல ஒரு சங்கமயுகம் இருக்கும். ஆனாலும் கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவுல ஒரு சங்கமயுகம், இதுதான் சிரேஷ்டமான யுகம். அந்த யுகம் ஏன்னா அப்ப கடவுளே வர்றாரு உலகத்துக்கு வந்து நம்மளெல்லாம் மாத்துறாரு. புருஷ்னா ஆத்மா, ஆத்மா உத்தமமாகிற இந்த சங்கமயுகத்துல இப்ப நம்ம இருக்கிறோம். நம்ம கடவுளுடைய குடைநிழல்ல வந்துட்டோம். அதனால நம்ம பாதுகாப்புல இருக்கிறோம். மற்றவங்க எல்லாம் கலியுகத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இதற்கு கல்யாணக்காரி புருஷோத்தம சங்கமயுகம்ட்டு சொல்லப்படுது. இந்த சங்கமயுகம் மட்டும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய விதம்னு சொல்றாரு. ஏன்னா கடவுள் வந்துட்டாரு, நம்ம ஏறு மார்க்கத்துல போயிட்டு இருக்கிறோம். கலியுகத்திற்கு பின்னர் சத்தியுகத்தினுடைய ஸ்தாபனை இப்போ ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்றாரு. நீங்கள் சங்கமத்துல படிக்கிறீங்க. இப்ப சங்கமயுகத்துல கடவுளே வந்து ஆசிரியராகி நம்மளை படிக்க வைக்கிறாரு. இதனுடைய பலன் தான் நம்ம சொர்க்கத்துல போய் அனுபவிக்க போறோம். இங்கு எந்த அளவுக்கு நீங்க தூய்மையாவீங்களோ மற்றும் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அங்க உயர்ந்த பதவி அடைவீங்கன்னு சொல்றாரு. இப்பேற்பட்ட படிப்பு வேற எங்குமே கிடைக்காது. ஏன்னா கடவுளே ஆசிரியராகி பாடம் எடுக்கிறாரு. உங்களுக்கு இந்த படிப்பின் சுகம் புது உலகத்துல தான் கிடைக்கும். ஆனா இந்த படிப்பு படிக்கிறீங்க இல்லையா, அதோடைய ஃபுல் சுகமும் உங்களுக்கு வந்து அதோடைய பிரதிபலன் வந்து சொர்க்கத்துல கிடைக்கும். இப்பயும் கிடைக்கும். அதனால இங்க வந்தா எனக்கு இப்ப என்ன, சில பேர் கேட்பாங்க, இப்ப வந்து இதை படிக்கிறதுனால இப்ப என் வாழ்க்கையில என்னதான் நடக்குது. நடக்கும், நீங்களே மாறுவீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய நடத்தையில மாற்றம் வரும், உங்களுக்கு செல்வம் வரும், உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. ஆனா நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்குது. நம்ம ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா கடவுள் நினைச்சோன்னா பாவங்கள் அழிஞ்சு நம்ம வாழ்க்கைய வந்து குஷியா மாறும். இங்கேயே மாற்றம் ஏற்படும்ன்றாரு. அடுத்து 21 பிறவிகளும் நம்ம ஆஸ்தியை அனுபவிப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு பகவான் வந்து நமக்கு நிரப்புறாரு. ஏதாவது பூதம் இருந்தது என்றால் ஒன்று தண்டனை வாங்க வேண்டி வரும். ஏதாவது ஒரு காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல எதையாவது விட முடியல. சில பேருக்கு பற்று இருக்கும், எல்லார் மேலேயும் பற்று, தன் உடம்பு மீது கூட பற்று இருக்கும், ஏதாவது பொருட்கள் மீது பற்று இருக்கும். அப்படின்னா அந்த தண்டனை வாங்க வேண்டி வரும்னு சொல்றாரு. மற்றொன்று அங்கு குறைவான பதவி அடைவார்கள். இங்க நம்ம பாபா சொல்ற பேச்சு கேட்கலன்னா நமக்கு பதவி குறைச்சி விட்டுருவாரு, அவ்வளவுதான். நம்ம ராஜா நல்லா படிச்சு மற்றவங்களுக்கு சொன்னோம்னா ராஜா ராணி ஆகலாம். நம்ம சரியா படிக்கல, நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணல அப்படின்னா பதவி பிரஜையா வந்துரும், இல்ல வேலைக்காரனா வந்துரும். அந்த மாதிரி அங்க பதவி குறைச்சிருவாரு. யார் சம்பூர்ணமாக ஆகி மற்றவர்களுக்கும் கற்பிப்பாங்களோ பின் அவர்கள் தான் உயர்ந்த பதவி அடைவாங்கன்னு பாபா சொல்றாரு. யார் ஞானத்துல நல்லா சம்பூர்ணமாகி புரிஞ்சுக்கிட்டு, பாபாவையும் புரிஞ்சுக்கிட்டு, பாபா சொல்ற ஞானத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க உயர்ந்த பதவி அடைவாங்கன்னு சொல்றாரு. எத்தனை சென்டர்கள் இருக்குன்னா இன்னும் போக போக லட்சக்கணக்கான சென்டர்கள் ஆகிவிடும் சொல்றாரு பாருங்களேன்.
196 கண்ட்ரீஸ்ல இப்பவே வந்துருச்சு. லட்சக்கணக்கான சென்டர்கள் ஓப்பன் ஆயிடும்ன்றாரு. முழு உலகத்திலும் சென்டர்கள் திறந்துவிடும். ஒவ்வொரு வீட்லயும் கோடி பறக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகவே வேண்டும் சொல்லி பாபா சொல்றார். உங்களுடைய லட்சியம் கூட இருக்கிறது. நம்ம கூட ஏம் ஆப்ஜெக்ட் இருக்குது. நமக்கு இறைவனே பாடம் கற்பிக்கிறாரு. நம்ம வந்து தேவதை மாதிரி ஆகணுன்றது தான் நம்மளுடைய ஏம், குறிக்கோள். கற்பிப்பவர் ஒரு சிவபாபா தான். அவர் ஞான கடலாகவும் இருக்கிறாரு, சுக கடலாகவும் இருக்கிறாரு. அவர் தான் நமக்கு சுகத்தை கொடுக்குறாரு. வேற எந்த மனிதனும் நமக்கு சுகம் கொடுக்க மாட்டாங்க. துக்கம் தான் கொடுப்பாங்க. இருந்தும் துக்கம் தான் கொடுப்பாங்க, போயும் துக்கம் தான் கொடுப்பாங்க. போனாலும் அவங்கள நினச்சி அழுதுட்டு இருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு மனிதர் தேகதாரின்னு நமக்கு சுகம் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க, வேஸ்ட். பாபா மட்டும் நினைங்க. விதையை நினைச்சீங்கன்னா போதும். நீங்க வந்து மரத்துல போய் ஒரு ஒரு இலையா தண்ணி ஊத்துனீங்கன்னா மரம் வளராது. நீங்க விதைக்கு தண்ணி ஊத்துனீங்கன்னா மரம் வளரும். நீங்க கடவுளை திருப்திப்படுத்துங்க. கடவுளை திருப்திப்படுத்திங்கன்னா நீங்க மற்றவங்களை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க போய் ஒவ்வொருத்தவங்களா திருப்திப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா யாரும் திருப்தி அடைய மாட்டாங்க. நம்மளை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. மனிதர்கள் அப்படிதான். அவங்க குறை சொல்றதுதான் சுபாவம். அது கலியுகத்துல எல்லாருமே குறை பேசுறவங்க, பின்னாடி பேசுறவங்க தான். அதனால நம்ம என்ன பண்ணணும், இலையா போய் தண்ணி ஊத்த வேணாம். நான் போயிட்டு செடியில தண்ணி எங்க ஊத்தணும், வேர்ல ஊத்துனா போதும், விதையில ஊத்துனா போதும், முழு மலரும் முழு மரமும் வளரும். அதனால நீங்க சிவனை நினைச்சிட்டு இருங்க போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்கள்ட்ட இருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாருக்கும் போகும். எல்லாருக்கும் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க போயிட்டு தேவையில்லாம ஒரு இலையை நான் திருப்திப்படுத்துறேன்னு போகாதீங்க. எந்த ஒரு இலையையும் திருப்திப்படுத்த தேகதாரி பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நேத்து அதான் சொல்லியிருந்தாரு. தந்தை தான் இப்ப வந்து சொல்லி கொடுக்குறாரு. இவர் கற்பிப்பதில்லை. பிரம்மா வந்து சொல்லி கொடுக்கல. கடவுள் தான் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காரு. அவர் மூலமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவர் மூலமாக அவர் தான் கற்பிக்கிறார். இப்ப வந்து கடவுள் தான் வந்து இந்த பாடத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. எந்த ஒரு தேகதாரியும் சொல்லிட்டு இல்ல. இவருக்கு பகவானின் ரதம், பாக்கியசாலி ரதம்ட்டு சொல்லப்படுது. பிரம்மா பாபா உடல் வந்து அவர் தான் நந்தியா வந்து பக்தி மார்க்கத்தில் காமிச்சிருக்காங்க. நந்தி மூலமா தான் சிவன் சொல்லுவாங்க இல்லையா. பிரதோஷம் டைம்ல கூட நான் நந்தியை பார்த்துட்டு தான் நம்ம வந்து நந்திக்கு பூஜை நடக்கும். நந்திக்கு பூஜை நடந்தவருக்கு தான் சிவனை பார்க்கணும். பிரதோஷம், அந்த பிரதோஷன்றதே கதை சொல்லியிருப்பாங்க. 33 கோடி தேவர்கள் வந்து தவறு பண்ணிட்டாங்களாம். உடனே பிரம்மாவுக்கு கோபம் வந்துருச்சான். அப்ப வந்து அவங்கள எல்லாரும் அழிச்சிடலான்ட்டு நினைச்சாராம். அப்ப வந்து அந்த நந்தியோட 2 கொம்புக்கு நடுவுல சிவன் வந்து நடனம் ஆடினாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. நடனம் ஆடினாராம். அப்பதான் பிரம்மா வந்து குளிர்ச்சி அடைஞ்சாராம். இது என்ன சொல்றது, இது வந்து அப்படியே ஞானத்தினுடைய கதையை தான் இது சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா 33 கோடி தேவர்கள் நம்ம எல்லாரும் தப்பாயிட்டு இப்ப 5 விகாரத்துல போய் வீணா போயிட்டோம். அதனால பிரம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. பிரம்மா கோவம்லாம் வரல. அவரு சிவன் வந்து பிரம்மா உடல்ல அவதரிச்சு நமக்கு ஞான நடனம் ஆடுறாரு. அதன் மூலமா இப்ப எல்லாரும் அமைதி அடையிறோம். அதுதான் இந்த வந்தது பிரதோஷத்தினுடைய கதை. அதனால இவர் பாக்கியசாலி ரதம். அவர் உடம்புல தானே சிவன் வராரு, நம்ம உடம்புல வரல இல்லையா. ஏன் அவர் உடம்புல வந்திருக்கிறாரு, ஏன்னா கல்பமா அவர் உடம்புல தான் வந்திருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் அதிக பக்தி செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு முரளியில. நம்ம சொல்றோம் ஏன் என் உடம்புல வரல அப்படின்னா, நீங்க அந்த அளவுக்கு பக்தி செயலை உருகி சிவனை நீங்க அந்த அளவுக்கு உருகல. அவரு தான் உருகி பக்தி செஞ்சிருக்கிறாரு. அதனால அவர் உடல்ல வந்திருக்கிறாரு. அவர் தான் அசிங்க அவமானத்தெல்லாம் தாங்கினாரு. நீங்க தாங்குவீங்களா? அவரை என்னென்னமோ சொல்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போட்டாங்க. 16,108 பேர் கேக்குதான்லாம் போட்டாங்க. அவர் தாங்கிட்டாரு இல்லையா. அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரே காரி மூஞ்சில துப்பிட்டு போனாரு. அது மாதிரி நீங்க தாங்குவீங்களா? அப்ப நம்மளால தாங்க முடியுமா? அவரால் தான் தாங்க முடிஞ்சதுனால அவர் உடம்புல தான் சிவன் வந்து வராரு. இந்த ஒரு மனிதனா இருந்து உலகமே ஒரு பக்கம், அவர் ஒரு மனுஷனா இருந்து சிவனுடைய மகா வாக்கியத்தை கேட்டு மாறி அவர் உடல் மனம் பொருள் எல்லாத்தையுமே சமர்ப்பிச்சார். அதனால்தான் அவர் பாக்கியசாலி ரதம்ட்டு பாடப்படுகிறது சொல்றாரு. உங்களை எவ்வளவு கோடான கோடி பாக்கியசாலியாக இப்ப ஆக்குறாரு. அவர் மட்டும் கிடையாது, நம்மளையும் அந்த மாதிரி தான் ஆக்குறாரு இல்லையா. நீங்கள் மிகவும் செல்வந்தரா ஆகுறீங்கன்னு சொல்றாரு. ஒருபோதும் நீங்க நோய்வாய்ப்படுவதே இல்லை. ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருதுன்னு சொல்றாரு. இங்க செல்வம் உள்ளது என்றாலும் கூட வியாதிகள் ஆகியவன உள்ளன. இங்க காசு பணம் இருந்தாலும் நோய் நொடியில வந்து நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியல இல்லையா. காசு இருக்குது ஆனாலும் வெளியே போக முடியல, எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வியாதி அதிகமாயிடுச்சு. அந்த மகிழ்ச்சி இருக்க முடியாது சொல்றாரு. ஏதாவது சிறிதளவாவது துக்கம் இங்க இருக்குது. ஒண்ணு எல்லாமே இருந்தாலும் உறவினர்கள்ட்ட பிரச்சனை, சண்டை, நல்லா இருக்கிற டைமை கூட நிம்மதியா வாழ முடியாத மாதிரி
மாயா பண்ணி விட்ருது இல்லையா. ஏதோ ஒரு ஈகோ, ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால நம்ம இருக்கிற டைமை கூட நிம்மதியாக வாழ மாட்டோம். அந்த மாதிரி துக்கம் இருக்குது சொல்லி சொல்றாரு. அதாவது பேரே சுகதாமம் சொர்க்கம் பேரடைஸ் என்பதாகும். இந்த லட்சுமி நாராயணருக்கு இந்த ராஜ்யத்தை யார் வழங்கியது, இது யாருக்குமே தெரியாது சொல்லி சொல்றாரு. இது சிவனே வந்து தான் அந்த லட்சுமி நாராயணனை பாடம் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி ராஜ்யத்தை வழங்கிட்டு போயிருக்கிறாரு. ஆனா இது யாருக்குமே தெரியாது சொல்லி சொல்றாரு. இவர்கள் பாரதத்துல தான் இருந்தாங்க, உலகருக்கே ஒரு காலத்துல அதிபதியா இருந்தாங்க. எந்த ஒரு பிரிவுமே அப்ப இருக்கல. இப்போதான் எவ்வளவு பிரிவுகள் இருக்குது பாருங்க. இந்தியாவே பல பிளவு போட்டு வச்சிருக்கிறாங்க இல்லையா. தலையை விட்டா எடுத்துருவாங்க உங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்தியாவிலே பல பிரிவுகள் இருக்கு இல்லையா. பல மொழி, பல நாடு எல்லாம் இருக்குது. அப்பெல்லாம் ஒரே மொழி, ஒரே ராஜ்யம் தான் இருந்தது, சொர்க்கம். இது ராவண ராஜ்யமாகும். எவ்வளவு துண்டு துண்டுகளாக ஆகிடுச்சு பாருங்க. சண்டையிட்டு கொண்டே இருக்கிறாங்க இல்லையா. அங்கோ முழு பாரதத்துல இந்த தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அங்க மந்திரிகள்லாம் கிடையவே கிடையாது. லட்சுமி நாராயணுக்கு மந்திரிலாம் யாரும் கிடையாது. ஏன்னா அவங்களே கரெக்டா முடிவெடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து பகுத்தறியும் சக்தி இருந்தது. இங்க பாருங்க, மந்திரிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏனெனில் எல்லாம் இங்க அறிவற்றவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால்தான் மந்திரிகளும் அவ்வாறு தமோ பிரதானமாக தூய்மையற்றவர்களாக இருக்கிறாங்க. இங்க பாருங்க, ஆலோசனை சொல்றான்னு சில மினிஸ்டர்ஸ் தப்பா வழி சொல்லி விடுவாங்க. ஏன்னா எல்லாரும் தூய்மையற்றவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பதிதர்களை பதிரதர்கள் சந்தித்தார்கள், நீண்ட நீண்ட கை நீட்டினார்கள், ஏழை ஆகி கொண்டே போகிறார்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம செய்யற தானம் புண்ணியம் கூட தூய்மையற்றவர்கள் தான் செய்யறோம். அதனாலதான் நம்மளும் ஏழை ஆயிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. கடன் வாங்கி கொண்டே போகிறாங்க. சத்தியுகத்துல தானியங்கள் பழங்கள் எல்லாமே மிக ருசியா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. சொர்க்கத்துல பாருங்க, பெரிய பெரிய பழமா இருக்கும். அப்படியே கீழே குழந்தைகளே பறிச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி கீழே பழுக்கும், பெருசா இருக்கும். அது அப்படியே குத்துனா அதுல இருந்து அப்படியே சுவையான அந்த ரசம் வந்து வெளியே வரும். அவ்வளோ பெருசா இருக்கும். இங்கெல்லாம் பழம் சின்னதா இருக்குல்ல, அங்க பெருசு பெருசா இருக்கும். நீங்கள் அங்கு சென்று எல்லாமே அனுபவம் செய்து வருகிறீர்கள். இப்ப டிரான்ஸ்ல கூட சில தாதிஸ் எல்லாம் போயிட்டு சொர்க்கத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. சூட்சுமவதனத்திற்கும் நீங்க போகிறீங்க, பின் சொர்க்கத்திற்கும் செல்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இந்த சில பேர் இந்த முரளி கேட்டு இருக்கும் போதே பிரம்மா பாபா சொல்லிட்டு இருக்கும் போதே டிரான்ஸ்ல போயிட்டு சொர்க்கத்துக்குலாம் போயிட்டு சுத்திட்டு வருவாங்க. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை பற்றி இப்ப கடவுளே வந்து சொல்றாரு. முதலில் பாரதத்தில் ஒரே ஒரு தேவதா தர்மம் தான் இருந்துச்சு. வேற எந்த தர்மமுமே அப்ப கிடையாது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரே ஒரு தேவதைகள் மட்டும்தான் வந்தாங்க. அப்ப முஸ்லீமோ கிறிஸ்டினோ புத்த தர்மமோ எதுவுமே கிடையாது. துவாபர யுகத்துல பாதியில இருந்து தான் எல்லா தர்மமும் வர ஆரம்பிச்சது. பிறகு துவாபர யுகத்துல இருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. இப்போது இருப்பது விகாரி உலகம். பிறகு நீங்க தூய்மையாக ஆகி நிர்விகாரி தேவதையாக ஆகுறீங்க. இது ஒரு பள்ளிக்கூடம், இது ஒரு ஸ்கூலு. எங்க கடவுளே டீச்சர் ஆகி பாடம் எடுக்கிறாரு. நான் குழந்தைகளாக உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன்ட்டு பகவானே சொல்றாரு. பகவான் வாக்கு. நீங்கள் வருங்காலத்துல இது போல ஆவீங்க. கடவுளே சொல்றாரு, நீங்க தேவதையா வருங்காலத்துல ஆக போறீங்க. ராஜ்யத்திற்காக கல்வி வேற எங்குமே கிடைக்கிறது இல்ல. தந்தை தான் வந்து கற்பிச்சு இந்த புதிய உலகத்தின் ராஜாங்கத்தையே நமக்கு கொடுக்கறாரு. சுப்ரீம் ஃபாதர், உயர்ந்த தந்தை, ஆசிரியர், சத்குரு ஒரே ஒரு சிவபாபா தான். பாபா தந்தை என்றாலே அவசியம் ஆசி கிடைக்க வேண்டும். அப்பானாலே ஆசி தானே. வீட்டுல குழந்தை பிறந்தாலே அப்பாவுடைய மகன்னாலே அவருக்கு எல்லா ஆசையும் வந்துருது இல்லையா. அதான் சொல்றாரு, பாபா என்றாலே அவசியம் ஆசி கிடைக்க வேண்டும். பகவான் அவசியம் சொர்க்கத்தின் ஆசிதான் அளிப்பார். வருடா வருடம் எரிக்கப்படும் ராவணன் பாரதத்தினுடைய முதல் நம்பர் எதிரி சொல்றாரு. ராவணன் எப்பேற்பட்ட அசுரனாக ஆகியிருக்கிறான். இவனுடைய ராஜ்யம் 2500 வருடம் நடக்குது. நான் உங்களை சொர்க்கத்துக்கே அதிபதியாக ஆக்குறேன்ட்டு இப்போ கடவுள் வந்து நமக்கு சொல்றாரு. ராவணன் உங்களை துக்கதாமத்திற்கு கூட்டிட்டு போறான். உங்களுடைய ஆயுள் கூட குறைஞ்சிருது. திடீரென்ற அகால மரணம்லாம் ஏற்பட்டுருது. அநேகமான வியாதிகள் தான் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. இப்போ கொரோனா அது மாதிரிலாம். அங்க அப்பேற்பட்ட எந்த விஷயமே இருக்காது. பெயரே சொர்க்கம். இப்போது தங்களை இந்துன்ட்டு அழைத்துக் கொள்கிறாங்க. ஏனெனில் தூய்மையற்றவர்களாக இருக்கிறாங்க. அதனால தேவதைன்ட்டு சொல்லிக்கொள்ள தகுதி இல்லை. தந்தை இந்த ரதத்தின் மூலம் தான் அமர்ந்து நமக்கு புரிய வைக்கிறார். உங்களுக்கு கற்பிப்பதற்காக இவருக்கு அருகாமையில் வந்து நான் அமர்றேன். ஆக இவரும் படிக்கிறாரு, நான் சொல்றதை இவரும் தான் கேட்கிறாரு. நம்ம அனைவருமே இப்ப மாணவர்கள் சொல்லி சொல்றாரு. ஒரு தந்தை தான் ஆசிரியர். இப்போது தந்தை தான் சொல்லி கொடுக்குறாரு. பிறகு 5000 வருஷங்களுக்கு பின்னால வந்து நமக்கு இதே மாதிரி தான் சொல்லி கொடுப்பாரு. இந்த ஞானம், இந்த படிப்பு பிறகு போயிடும். படித்து நீங்க இப்ப தேவதை ஆகுறீங்க. 2500 வருஷம் சுகத்தின் ஆசையை எடுத்தீங்க. பிறகு இருப்பது துக்கம், ராவணனுடைய சாபம். இப்போது பாரதம் மிகவும் துக்கமுடையதாக ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. இது ஒரு துக்க தாமம். பத்தித பாவனரே வாங்க வந்து தூய்மையாக்குங்கன்ட்டு அழைக்கவும் செய்யறாங்க. இப்போது உங்களுக்குள் எந்த ஒரு விகாரமே இருக்கக்கூடாது. ஆனால் அரை கல்பத்தின் வியாதி இது, அவ்வளோ சீக்கிரம் போயிடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த படிப்பில் கூட யார் நல்ல முறையில் படிக்கிறாங்களோ அவங்க தோல்வி அடைஞ்சிடுறாங்க. யார் படிக்கிறது இல்லையோ அவங்க தோல்வி அடைஞ்சிடறாங்க இல்லையா. இப்போ சாதாரணமாக இன்ஜினியரிங் டாக்டர் படிக்கிறாங்க இல்லையா, சரியா படிக்கல, 4 வருஷம் ஒழுங்கா படிக்கலைன்னா
ஃபெயில் ஆயிடுறாங்க இல்லையா, யார் பாசிட்டிவ் திணற ஆகிறாங்களோ அவங்க தான் ஸ்காலர்ஷிப் பெறுறாங்க. உங்களிடம் கூட யார் நல்ல முறையில் தூய்மையாகி பின் மற்றவர்களையும் தூய்மையாக்குறீங்களோ அவங்க தான் இந்த பரிசு பெறுவாங்க. 8 மணிகளின் மாலை இருக்கிறது, 108 மாலைன்னு சொல்லுவாங்க, 108 திவ்ய பிரதேசங்கள்ட்டு 108 லட்சுமி நாராயணன் கோயில் இருக்கும். மொத்தம் 108 கிருஷ்ணர் ராதை, 108 லட்சுமி நாராயணங்கள் இருக்கிறாங்க. அதில் 8 லட்சுமி நாராயணங்கள் தான் பாஸ் வித் ஆனர் ஆகிறாங்க. இங்கே பாபா கிட்ட படிப்பு படித்து நல்ல முறையில் படித்து மற்றவங்களையும் அவங்கள மாதிரி சமமாக ஆக்கிட்டு போகிறவங்க 8 மணி மாலையில் வருவாங்க. அவங்க பாஸ் வித் ஆனர் ஆகிறாங்க. பிறகு 100 பேர், 108 மாலையும் இருக்குது. இந்த மாலையை கூட நினைவு செய்யப்படுகிறது பக்தியில். அதனால தான் 108 மணி மாலை நினைவு செய்கிறாங்க. அதை உருட்ட உருட்ட அவங்க வந்து கடவுளுடைய நினைவு அவங்களுக்கு வரும். ஏன்னா இவங்க வந்து சங்கமேகத்தில் பாபாவை அப்படி உருகி உருகி நினச்சதுனால அந்த பக்தி மார்க்கத்தில் அந்த மாலையை உருட்டும் போதே கடவுளுடைய நினைவு அவங்களுக்கு வருது. மனிதர்கள் இதனுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறாங்களா? மாலையின் மேலே இருக்கிறது மலர், அவர் தான் சிவபாபா. பிறகு இருப்பது இரட்டை மணி, இரட்டை மணியா 108 மணி இருக்கும். அதில் ஒரு மணி வந்து சிவபாபா. பாபா சொல்றாரு பெண் மற்றும் ஆண் இருவருமே தூய்மை ஆகுறாங்க. இப்போ எல்லாருமே பாபா இல்லற மார்க்கத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. இங்கே பெண்ணும் தூய்மை ஆகுறாங்க, ஆணும் தூய்மை ஆகுறாங்க. இவர்கள் தூய்மையாக இருந்தார் அல்லவா சொர்க்கவாசி என்று அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதே ஆத்மா தான் மறுபிறவி எடுத்து இப்போ தூய்மையற்றதாக ஆகிருச்சு. பிறகு இங்கிருந்து தூய்மையாக ஆகி தூய்மையான உலகுக்கு போவாங்க. உலகத்தின் சரித்திரம் போகலும் திரும்ப ரிப்பீட் ஆகும் அல்லவா சொல்றாரு. இது எப்படி பகல் இரவு இப்படிலாம் வருது இல்லையா, அதே மாதிரி திரும்ப இந்த ஸ்ரீ ஜாகிரபி ரிப்பீட் ஆகும்னு சொல்றாரு. இந்த முடிவல்ல ஆரம்பம்னு சொல்றாரு. கலியுகம் முடிவில்ல, கலியுகம் முடிஞ்சு சொர்க்கம் வரும்னு சொல்றாரு. விகாரி ராஜாக்கள் நிர்விகாரி ராஜாக்களுக்கு கோவில் ஆகியவை கட்டி அவங்களுக்கு பூஜை செய்கிறாங்க இல்லையா. இந்த துவாபர யுகத்திலேருந்து ராஜராஜ சோழன் இந்த மாதிரி நிறைய ராஜாக்கள் லட்சுமி நாராயணுக்கு பூஜை செய்கிறாங்க. அவங்களே பிறகு பூஜிக்கத்தக்க நிலையிலிருந்து பூஜாரி ஆயிடுறாங்கன்னு சொல்றாரு. அவங்க ஒரு காலத்தில் லட்சுமி நாராயணன் தான் இருந்தவங்க தான், அவங்களே தான் திரும்ப பத்தித்தமாகி லட்சுமி நாராயணனுக்கே அவங்களே போய் பூஜை செய்கிறாங்கன்னு சொல்றாரு. விகாரி ஆகிவிடுவதால் பின் அந்த ஒளி கிரீடம் அவங்களுக்கு இருக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. தூய்மையற்ற நிலை வந்ததுனால நமக்கு பின்னாடி ஒளி கிரீடம் இல்லை. இதே புத்தர், இயேசு இவங்களுக்கெல்லாம் ஒளி கிரீடம் ஏன் இருந்ததுன்னா அவங்க தூய்மையா இருந்ததுனால. இது நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது சொல்றாரு. இது எல்லையில்லாத அதிசயமான நாடகம். முதலில் ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும், பிறகு மற்ற தர்மங்கள்லாம் வரும். அதற்கு ராமராஜ்யம்ட்டு சொல்லப்படுது. பிறகு மற்ற தர்மத்தினர்கள் எல்லாம் வராங்க. இந்த சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றி கொண்டே இருக்கிறதுன்றத இப்போ பாபா தான், கடவுள் தான் வந்து அப்பா தான் வந்து நமக்கு புரிய வைக்க முடியும். பகவானும் ஒரே ஒருவர் ஆவார் சொல்லி முடிக்கிறார். நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சுயம் பகவானே ஆசிரியராக வந்து கற்பிக்கிறார். எனவே நல்ல முறையில் படிக்க வேண்டும். ஸ்காலர்ஷிப் பெறுவதற்காக தூய்மையாக ஆகி மற்றவர்களையும் தூய்மையாக ஆக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், உள்ளுக்குள் காமம், கோபம் போன்ற என்னவெல்லாம் பூதங்கள் பிரவேசித்துள்ளனவோ அவற்றை நீக்கிவிட வேண்டும். நம்மளுடைய ஏம், ஆப்ஜெக்ட், லட்சியம், நோக்கத்தை முன்னால் வைத்து முயற்சி செய்ய வேண்டும். நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், இதுதான் நம்மளுடைய புருஷார்த்தம். நம்ம ஏம், நம்மளுடைய நோக்கம் இதுதான். அதை வச்சுட்டு முயற்சி செய்யுங்கன்னு சொல்றாரு. வரதானம், மாயாவின் நிழலில் இருந்து வெளியேறி நினைவு என்ற குடை நிழலுக்குள் இருக்கக்கூடிய கவலையற்ற மகாராஜா ஆகுக. சில குழந்தைகளுக்கு நம்ம மாயா கூட இருக்கிறோன்றதே தெரிய மாட்டுது, அதோட நிழல்ல இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அதுலேருந்து வெளியேறி பாபா நினைவுன்ற குடைல் நிழல்ல வந்துருங்க, அப்பதான் கவலையற்ற மகாராஜாவா இருக்க முடியும்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஆயிடுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. யார் சதா பாபாவின் நினைவு என்ற குடைநிழல் கீழே இருக்கிறாங்களோ அவங்க தன்னை சதா பாதுகாப்பாக இருப்பதாக அனுபவம் செய்வாங்க. எப்பயுமே பாபாவே நினைச்சிட்டு இருப்பாங்க. பாபா என் கூட இருக்கிறாரு, பாபா தான் என்னை வழி நடத்துறாரு, பாபா எனக்கு பாடம் எடுக்கிறாரு, பாபா என்னை எழுப்பி விடுறாரு, அமிர்த வேலையில் அவர் நான் நினைக்கிறேன், முழு நாளும் அவர் என் கூடவே இருக்கிறாரு. அந்த மாதிரி குடைநிழலில் இருந்தீங்கன்னா பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு சொல்றாரு. மாயாவின் நிழலில் இருந்து தப்பிப்பதற்கான சாதனமே இந்த பாபாவின் குடைநிழல் தான் சொல்றாரு. இப்போ கோவப்படாமல் இருக்கிறதுக்கு, காமத்தில் போகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் பாபாவுடைய நினைவில் இருக்கும்போது அதெல்லாமே எதுவுமே நடக்காது. நம்ம பாவம் பண்ணாமல் தப்பிப்பதற்கான இந்த சூழ்நிலை வந்து பாபாவுடைய குடைநிழலில் இருக்கிறது தான் சொல்றாரு. இல்லைன்னா நம்ம கத்திடுவோம். நம்ம எப்பயுமே வந்து பாபா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, பாபா என் கூடவே இருக்கிறாருன்னு நினச்சா நம்ம பாபா மாதிரியே இருப்போம். இல்லைன்னா நம்ம பழையபடி அந்த மாயாவுடைய வேலையெல்லாம் பண்ணிடுவோம். குடை நிழலில் இருப்பவர்கள் சதா கவலையற்ற மகாராஜாவாக எப்பவும் இருப்பாங்கன்னு சொல்றாரு.
ஏதேனும் கவலை இருக்குமானால் குஷி மறந்துவிடும். பாபா சொல்றாரு, ஏதாவது கவலை, இன்னைக்கு பற்றி கவலை, நாளைக்கு ஃபியூச்சரு, உலகம் என்ன ஆகுமோ, இப்படியெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க நிறைய பேர். அது பாபா சொல்றாரு, கவலை ஏதாவது இருந்துச்சுன்னா உங்க குஷி போயிருன்றாரு. குஷி மறைஞ்சிச்சுன்னா பலவீனமாகி விட்டீர்கள் என்றால் மாயா நிழலில் பிரபாவம் ஏற்பட்டுவிடும். இப்போ மாயா என்ன நோட் பண்ணிட்டு இருக்குது, இவங்க எப்படா கவலைப்படுவாங்க, இவங்க எப்படா இவங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வரும், உடனே அது வந்து பூந்துரும். நம்மளை பாபாவை நினைக்க விடாது, பாபா ஸ்ரீமத் படி நடக்க விடாது, அமிர்த வேலை ஏந்திருக்க விடாது, முரளி படிக்க விடாது. இதெல்லாம் இந்த மாயா பண்ணும். ஏன்னா நம்ம திருந்திட்டோம்னா அதோட ராஜ்யம் முடிஞ்சிரும் இல்லையா. அதனால அது நம்மளை வந்து அது பக்கம் இழுக்கிறதுக்கு பார்க்குது. அதனால குஷி மட்டும் போயிடாம பார்த்துக்கோங்க. அப்புறம் பலவீனமாகிருவீங்க. அப்புறம் மாயாவோட நிழலோடைய பிரபாவம் உங்களுக்கு ஏற்பட்டுடுன்றாரு. ஏனென்றால் பலவீனம் தான் மாயாவை வரவழைக்கிறது. எங்க நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பலவீனம் இருக்குதுன்னா உடனே மாயா வந்துடும். அதனால பலவீனம் இல்லாம பார்த்துக்கோங்க. சோம்பேறித்தனம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. அதனாலதான் மாயா வருது. மாயாவின் நிழல் கனவில் பட்டு விட்டாலும் கூட மிகவும் குழப்பமடைய செய்துவிடும். கனவுல கூட மாயா வரக்கூடாது சொல்றாரு. வந்துச்சுன்னா அது உங்களை கெடுத்து விட்டுரும், குழப்பமடைய வச்சிரும்னு சொல்றாரு. எனவே சதா பாபாவின் நினைவு என்ற குடைநிழலின் கீழே எப்பயும் இருங்கன்னு சொல்றாரு. அதனாலதான் பக்தி மார்க்கத்துல இந்த சுற்றி வருவாங்கல்ல, உற்சவர் சொல்லுவாங்க, மூலவர் சொல்லுவாங்க. அதுல உற்சவர் பாத்தீங்கன்னா எப்பயுமே தலை மேல ஒரு கொடையோட தான் போவாங்க. லட்சுமி நாராயணன் கோயில்ல கூட பார்த்தோன்னா பாத்தீங்கன்னா தலையில ஒரு கொடை இருக்கும். அது ஒண்ணும் கிடையாது. இப்ப பாபாவோட நினைவுல யார் சதா இருக்கிறாங்களோ சேவையும் செய்வாங்க. ஊர் சுத்தி எல்லா இடத்துலயும் சேவை செய்வாங்க. ஆனா பாபா நினைவுலயே சேவை செய்வாங்களா, அதனாலதான் பக்தி மார்க்கத்துல அந்த ஊர் சுத்தி வர மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அது வந்து மேல ஒரு கொடையோட தான் போகும் அந்த சாமி. அதனால வந்து எப்பயுமே நீங்க சதா பாபாவோட கொடை நிழல்ல இருங்கன்னு சொல்றாரு. ஸ்லோகன்: புரிதல். ஞானம் என்ற ஸ்க்ரூ டிரைவர் மூலம் கவனக்குறைவு என்ற தளர்வான ஸ்க்ரூவை டைட் செய்து சதா விழிப்புணர்வுடன் இருங்கள். எப்படியெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறார். ஞானன்றது ஒரு ஸ்க்ரூ டிரைவரா, அது மூலமா அந்த தளர்வா இருக்குல்ல அந்த ஸ்க்ரூ, அதை வந்து டைட் பண்ணுங்க. ரொம்ப கவனக்குறைவா இருக்காதீங்க. ஞானத்தை அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் நீங்க வந்து கவனக்குறைவு இல்லாம இருப்பீங்கன்னு சொல்றாரு. அதன் மூலமா நீங்க சதா பாபா நினைவோட, விழிப்புணர்வோட, ஆத்ம உணர்வோட இருங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி தாமா, நன்றி.